ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக, வியாதி உள்ளவர்களை குணமாக்குபவராக, வியாதி இல்லாத வாழ்க்கை நமக்கு தருபவராகவே இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் நியமங்களின்படி செய்ய கவனமாய் இருந்தாயானால் ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ரஃபா. அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து என் நியமங்களின்படி செய்ய கவனமாய் இருப்பாயானால் உலக மக்களுக்கு வரப்பண்ணுகிற வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் குணமாக்கும் வைத்தியர், மருத்துவர் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். நான் கூட என்னுடைய சாட்சியை சொன்னேன். தேவன் என்னோடு பேசின வார்த்தையில, கிளையாத்தில் பிசின்தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, பின் ஏன் என் குமாரத்தை சொஸ்தமாகவில்லை என்று அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசும்போது, தேவன் என்னோடு இருக்கும்போது அவர் குணமாக்கும் கர்த்தராக, வைத்தியராக, பிணி போக்கும் வைத்தியராக எனக்கு இருக்கும்போது நான் ஏன் வியாதியோடு இருக்க வேண்டும்? இதுதான் தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆனா அங்க பாருங்க, 2 காரியம் சொல்றாரு. செவி கொடுத்து தேவன் நியமனம் என்று சொல்லுகிறார். செவி கொடுக்கிறது எது கொடுக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்தாமே நம்முடைய, நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஏற்பாடுல சொல்றது இருக்கட்டும், நம்ம புதிய ஏற்பாட்டுல வாழ்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து வாழ்கிற புது சிருஷ்டிகள். ஆகவே அதை நம்ம பார்க்கணும். என்ன வார்த்தை சொல்லுகிறது? அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அப்போ இதை செவி கொடுக்க கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? செவி கொடுத்தல் மூலம் தான் விசுவாசம் வருது, அப்படிதானே? தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதால் விசுவாசம் வருகிறது. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 10:14 அவங்க கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் கேட்காவிட்டால் எப்படி அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற தேவ வார்த்தை வேதத்தில் உள்ளதை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் கேட்க வேண்டும். அது தனக்கு தேவன் பேசுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கோ எப்பமோ எழுதினது நினைக்க கூடாது. இது ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பவுலடிகளார் எழுதியிருக்காரு, எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படியே இல்லை. அது எப்பொழுதுமே மாறாததாக, ஜீவனுள்ளதாக, உயிருள்ளதாகவே அது இருக்கிறது. எபிரேயர் 4:12 அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நாம் செவி கொடுக்கும் பொழுது இருதயத்துல விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தினாலதான் இந்த வியாதி இல்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ணினாரே வார்த்தையில, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அங்க அப்படித்தான் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் நியமங்களின்படி செய்ய கவனமாய் இருப்பாயனால். தேவன் நியமனம் என்ன? தேவன் நியமனம் என்ன? நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, அப்படிதானே சொல்றாரு. யாத்த இது 15 இது சொல்லிட்டு 23 போகும்போது என்ன சொல்றாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இங்க எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி. இங்க என்ன சொல்றாரு? நீ கர்த்தரை சேவித்தாயானால். நாம யாருங்க? அவருடைய பிள்ளைகள். பழைய உடன்படிக்கையில தேவர் சர்வன்ஸ், நம்ம சில்ட்ரன், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீ என்னை சேவித்தாயானால் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு? நாம் தாங்க அவருடைய சீயோன். நீங்க 132ஆம் சங்கீதத்தை படிச்சீங்கன்னா, அவர் தங்கும் சீயோனாக நம்மை தெரிந்து கொண்டார். அங்க அவங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதில் உள்ள பிள்ளைகளுக்கு எதுல பூசிக்கிறாரு? அவருடைய அப்பமாகிய சுகம். அப்படித்தானே?
பிள்ளைகளின் அப்பம் அதனால போஷிக்கிறான்னு அங்க போட்டிருக்கோம். 132ஆம் சங்கீதம் எடுத்து படிச்சு பாருங்க. ஓகே. அப்போ அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் நமக்குள் வாசுகிற சீயோனாக தெரிந்து கொண்டபடியால் நாம் அவரை சேவிக்கிறபடியால் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அங்க ரகசியமே எங்கதான் இருக்குது? ஆண்டவரே, ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதி எனக்கு வர பண்ணேன்னு சொன்னீங்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன், உமக்கு நன்றின்னு சொல்லுகிறதுல தான் ரகசியம் இருக்கு. அடுத்தது, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விளக்குவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு என்ன புஷிப்பதற்கு முன்பும் குடிப்பதற்கு முன்பும் அது ஒரு நன்றி சொல்லுகிறோம் பாருங்க. அதுலதான் ரகசியமே இருக்கு. இந்த நன்றி சொல்றது இட்ஸ் a வெரி 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 பவர்ஃபுல் வெப்பன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, லாசருவின் கல்லறையில நன்றி ஜெபம் தான் ஏறெடுக்கிறாரு. அப்படிதானே? 5 அப்பம் 2 மீன் மூலமா போஷிக்கும் பொழுதும் நன்றி தான் சொல்றாரு. அது என்ன? விசுவாசத்தின் பாடல். அவர் இருதயத்துல விசுவாசித்தோம்னா நன்றி தான் வரும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன்ல, பைல்ஸ்ல சுகமாகும் போது நான் அவ்வளவு தூரத்துக்கு நன்றி சொல்லி அவருக்கு இது பண்ணும்போதுதான் ஆண்டவர் திரும்ப என்னிடத்தை கேட்ட கேள்வி, சுகமானான், ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போ. விசுவாசம் வந்துருச்சு, நன்றி சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அடுத்த ஸ்டெப் விசுவாசத்தை கிரியையில காண்பின்றாரு. அப்பதான் நான் எழுப்பி போறேன். வாய் பேச்சு அது மாதிரி இருக்கு, என்னுடைய சாட்சி அது மாதிரி இருக்கு. அப்போ அதாவது நீங்க அறியாத, நான் பரலோகத்திலிருந்து வந்தவனால நான் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் அங்க யோவான் 3ல. இது பரலோகத்துக்குரிய காரியங்கள். நாம் தான் சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு அவருடைய சரீரம் நாம் தான். வேத வசனத்தை குறித்து நாம் சாட்சி கொடுக்கணும். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினாருன்னு. அதை தான் நான் அன்னைக்கு செஞ்சது. அப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறார். வேற கண்டிஷன் சொல்லலங்க. நம்ம ஆளுங்க நிறைய சொல்லுவாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை பிளாக் பண்றதும் நல்ல காரியம். அவனுக்கு வாயில வந்தது சும்மானா ஒண்ணு போடணும், ஒரு யூடியூப்ல ஒரு வாட்ஸ்அப்ல. இதுதான் இன்னைக்கு இவங்க தொழிலே. ஆனா ஒண்ணு மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவருடைய பிள்ளை. அவர் சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. நான் இப்ப சொல்றதெல்லாம் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய கவனம் எல்லாம், நம்முடைய செவி சாய்ப்பெல்லாம் தேவன் என்ன சொல்லுகிறார், இதுதான் பிரதானமா இருக்கணும். இங்க முதல்ல தேவன் நியமனத்தின்படி செய்யினாரு. அப்படித்தானே? யாத்ராகமம் என்ன தேவ நியமனம்? புதிய ஏற்பாடுல தேவ நியமனம் என்ன? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் புதிய ஏற்பாட்டு தேவ நியமனம். ஜெபத்தினாலே பிழைப்பான் போட்டிருக்கான். இதெல்லாம் பாரம்பரியத்தினால வந்தது. நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நான் ஜெபிக்கிறவன். ஓகே, ஜெபம் தான் நமக்கு தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம். அதன் மூலமாக தான் அவரை பற்றிய ஒரு முழு வெளிப்பாடு வருகிறபடினால அவருடைய ஸ்பாவம் என்ன? அவருடைய ஸ்பாவமே சுகமாக்குகிற ஸ்பாவம், வியாதியை நீக்குகிற ஸ்பாவம். இதெல்லாம் அவரோடு உள்ள உறவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதுக்கு ஜெபம் வேண்டும், உறவு கொள்வதற்கு. அதை நம்ம ஜெபம் என்று சொல்லுகிறோம். நான் சொன்னல, இப்போ நன்றி சொல்லுகிற ஜெபம், அது விசுவாசம் உள்ள ஜெபம். அப்படிதானே? ஒன்றையும் குறித்து சந்தேகப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்றார். ஏன்? ஏற்கனவே இவைகளெல்லாம் செய்து முடித்தாரு. அதை திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல புத்திசாலித்தனம் இல்லை. கொடுத்துட்டேன்னு சொல்றாரு, எடுத்துட்டேன் நன்றி சொல்றதும் புத்திசாலித்தனம். அப்படித்தானே? எடுத்துக்கிட்டேன் ஆண்டவரே நன்றி என்று சொல்றதும் புத்திசாலித்தனம். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே எடுக்கிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு சபையில அநேகர் வியாதியோடு இருக்கிறாங்கன்னா, தேவ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகத்துவத்தை கொடுக்கல. ஏன்?
அதற்கு கொடுத்தாங்கன்னா அது முக்கியத்துவம் தெரியும். நேத்து நான் சொன்னல, இரவும் பகலும் அப்படிதானே? சங்கீதம் 1 சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருப்போம். பிரியமா இருந்தா தியானமா இருப்போம் இரவும் பகலும். அப்போ தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஒருபோதும் மாறாதுங்க. நம்ம இலையுதிராதிர மரத்தை போல இருப்போம். அங்க எரேமியா 17 சொல்லும்போது 17, 18 வசனம் அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? உஷ்ண காலத்திலும் தப்பாமல் கனி தருவான் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, நம்மை குறித்த படம் யார்? தியானிக்கிற மனிதனை குறித்த படம். அங்க எங்கேயா வியாதி இருக்க மாதிரி ஒரு படம் இருக்கா? இல்ல இல்ல. இதை விட அழகா சொல்லுவாரு ஏசாயால ஒரு இடத்துல. இது சொன்னனால அதை நான் ஞாபகம் வருது. அதை எடுத்து நான் வாசித்துறேன். 58ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 58ல இதெல்லாம் நேத்து நான் சொன்னேன்ல, நம்மை படமாக பார்க்க வேண்டிய காரியங்கள் வேதத்துல இருந்து. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். சரீர சுகத்தை சொல்றாருங்க. எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். சரீர சுகத்தை போன்மேரோல தானே நான் சொன்னேன்ல, பிளட் ஃபார்ம் ஆகுது. அதை தானே சொல்றாரு, நினமுள்ளதாக்குவார். அப்போ எவ்வளவு சுகத்தோடு யார் அதை செய்யறாரு? நம்ம ஆண்டவர் செய்யறாரு. அப்புறம் எங்க போன்மேரா காசாவோ அனிமியாவோ மற்ற இருக்க சான்ஸே இல்லை. அது என்ன சொல்றாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். கொஞ்சம் அந்த படத்தை பாருங்க. வற்றாத நீரூற்றை போல் இருப்பான்றார். அப்ப பாருங்க, இது தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறபடியால், அவர் நம்மை நடத்துகிறபடியால், அப்படிதானே? நாம் மறுபடியும் பிறந்த புது ஜீவனை பெற்றபடியால், அந்த புது ஜீவனில் வாழும்போது எப்படி இருப்போன்றதை தான் இங்க சொல்றார். நித்தமும் அந்த ஜீவனின் ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது வியாதியாடு இருக்க மாட்டாங்க. வற்றாத நீரூற்றை போல, அப்படிதானே? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எலும்புகள் எல்லாம். அப்படின்னா என் முழு சரீரமும் ஆரோக்கியத்தோடு, ஒரு பகுதியிலும் பலவீனமே இல்லை. மோசையை குறித்து சொல்றாருல, அவன் கண் மங்கவும் இல்லை, அவன் சரீர பலன் குன்றவும் இல்லை. எப்போ? 120 வயதுல. அப்ப யோசித்து பாருங்க, அந்த படத்தை நாம் இருதயத்துல கொண்டு வரணும். அதுதான் சொல்றாரு. அது தேவ நியமனம். அப்போ என்னை குறித்த தேவ நியமனம் என்ன என்பதை வேதத்தில் பார்த்து அந்த நியமனத்தின்படி வாழ வேண்டும். அதனாலதான் அவர் அங்க என்ன சொல்றாரு? ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை வர பண்ணேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்றார். அதே நீங்க திருப்பியும் உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அங்க 15ல என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள 14 பூமியில் உள்ள சாலை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க மலடி இருப்பதில்லை, கற்பம் உள்ளதில்லைன்னு சொல்லிட்டு 15 வரும்போது, சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன். கொடிய ரோகங்கள், நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணேன். யாருங்க சொல்றா? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அப்போ இதெல்லாம் நமக்கு பழைய உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். ஆனா புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டது மேலான வாக்கு தத்துவம் என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் 7, 8 வசனங்களை பாருங்க, அங்க சொல்லுவதை பார்க்கலாம். அப்ப என்ன மேலான வாக்கு தத்துவம்? அங்க கை கொண்டீர்களானால், அப்படிதானே? 7, 15, 13, 14 அதை சொல்லிட்டு வர. அப்புறம் தான் 15ல இதை சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல. ஆனா நமக்கு என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. விசுவாசம் தேவனுடைய நற்செய்தியை கேட்பதினால் வரும். அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும்ன்றார். அப்போ இங்க நமக்கு மேலான வாக்கு தத்துவம். அங்க எல்லாமே நிபந்தனையோடு இருந்தது.
இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கபடினால, நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம் அது என்ன, 2 கொரிந்தியர் 1:20 சொல்றார், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் மகிமைக்காக அங்க இருக்கிறது என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இங்க இல்லன்னா இல்ல, வேற ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்கான்? கண்டிஷன் எதுவுமே இல்ல. மறுபடியும் பிறந்துட்டா கிறிஸ்துக்குள்ள இருக்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் இருக்கு. அப்போ இந்த ஏன் அதை அடிக்கடி சொல்ற, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட தான் கேட்பேன், ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா? எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குன்னு அர்த்தம். வியாதி இல்லாம தானே நான் வாழ்வேன்னு சொல்றாரு. வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்றாருல்ல. அதை உனக்கு வர பண்ண மாட்டேன்றாருல்ல. நான் தானே வைத்தியர் என்றாரு. நான் உன் டாக்டரா இருக்கும்போது உனக்கு எப்படி இது ஒண்ணு? நான் தானே உன்னை நித்தமும் வழி நடத்துகிறேன். உன் எலும்புகளை குணமுள்ளது ஆக்குகிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை ஆக்குறேன். அப்படிதானே? வற்றாத நீரூற்றை போல ஆக்குறேன். வேற என்ன சொல்றாரு? உஷ்ண காலத்திலும் அப்படிதானே? தப்பாமல் கனி கொடுக்க வைக்கிறது நான் தானே? இலை எதிராது இருக்கிற மரத்தை போல வைக்கிறது நான் தானே? இப்படிதானே சொல்றாரு. தன் காலத்தில் தன் கனியை தர வைப்பது நான் தானே? எல்லாமே அவருடைய ஜீவன் நம் மூலமாக வந்து நமக்கு தருகிறது என்றார். ஆனா நம்ம அதை விட்டுட்டோம். ஏன்? அதை பார்க்க தவறுகிறோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்னை குறித்து, உங்களை குறித்து என்பதை பார்க்க தவறுகிறோம். அதுதான் அந்த பிரச்சனை. ஆகவே தேவன் நியமனத்தின்படி நடவாம மனித நியமனத்தின்படி நடக்கிறோம் அல்லது பாரம்பரியத்தின்படி நடக்கிறோம். அதனாலதான் சபையில வியாதி, பலவீனம், நோய்கள், வேதனைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுன்னா காரணம் அதுதான். ஏன் சபையில இந்த சுகமாக்கும் சத்தியம் போதிக்கப்படவில்லை? திரும்பவும் சொல்றேன் நான். ஏன் போதகர்களே அதை குறித்த ஒரு தெளிவில்லை? ஏன் வேதத்தை ஆராய்ந்து படிக்கல? தங்க அனுபவங்களை வைத்துக் கொண்டு அந்த அனுபவங்களை நியாயப்படுத்த, அப்படிதானே, அதற்கேற்ற வசனங்களை எடுத்து இவங்களா அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி தவறான உபதேசம் அதை போதித்து உலகத்துல வாழ்ற வரைக்கும் வியாதியில தான் வாழ்ந்து திருப்பியும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவர் நினைச்சா கொடுப்பாரு, இல்ல கொடுக்காம விட்டுடுவாரு. அவருக்கு மூடு எப்படி இருக்கோ அப்படி செய்வாருன்னு அவர் மேல அந்த புழுகெல்லாம் போட்டு தங்க காலத்தை ஓட்டிட்டாங்க. ஆனா இப்பமா நம்ம கண்ணை திறந்து வேதத்தை பார்க்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவர் சுவிசேஷம் முழுவதுமா பார்க்கணும். தேவ சித்தத்தை காண்பிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை முழுவதும் தான் பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய சித்தத்தை காண்பித்த தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். Anything if you want to know God's will, go to Jesus' life in the gospel, then you will know it. அவரை குறித்த சித்தம் ஒன்று இருந்துச்சு, அப்படித்தானே? இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். எபிரேயர் 10 நம்ம வாசிக்கிறோம். அது அநேகருடைய பாவங்களுக்காக, பாவங்களின் தண்டனைக்காக அவர் பரிகார பலியாக செலுத்தப்பட வேண்டியிருந்தது. அது நீங்களும் நானும் செலுத்தப்பட வேண்டாம். அவர் வியாதி வேதனைகளில் சுமக்க வேண்டியதாய் இருந்தது. அதை நீங்களும் நானும் சுமக்க வேண்டாம். அதற்குத்தான் அவர் வந்தாரு. அதனால அவர் சுமந்தாரு, நானும் சுமக்க போறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. நான் சுமக்க கூடாது என்பதற்காக தான் என் பதிலாளாக அதை சுமந்தார். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இதை குறித்த போதனை இல்லாதபடியினால, ரட்சிப்பை குறித்த போதனை சபையில தெளிவா காலங்காலமா நூற்றாண்டுகளாக வருகிறபடினால அது எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. எப்படி அங்கீகரிக்கிறாங்க? காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியம். தோமாவுக்கு சொன்னாரு, காணாமல் விசுவாசிக்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையில விசுவாசிக்கிறாங்க. வியாதின்னு வரும்போது கண்டுதாயா விசுவாசிப்போன்றாங்க. எல்லாமே எதுதானா? வேத வசனத்தை விசுவாசிப்பதனாலதான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய ஜீவனையே பெற்றிருக்கோம்.
ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கேயும் அதேதான். அது எப்படியோ அப்படியே இதுவும். அப்படிதானே? தேவனுடைய பிள்ளையாகிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதும். அததான் கொலோசியர் 2:6 அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அது தேவ நியமனம். அததான் நான் சொல்ல வந்தேன். எது? விசுவாசத்தில் வாழ்வது தேவன் நியமனம். 4 இடத்துல சொல்றாருங்க. ஆபகுக் 2:4 சொல்றாரு. ரோமர் 1:16 சொல்றாரு. கலாத்தியர் 3:11 சொல்றாரு. திரும்பவும் எபிரேயர் 10:38 சொல்றாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன? சுகமாக தேவன் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த சாயலில் அவன் வாழ்வான். அதுக்கு ஒரே கண்டிஷன் தான் சொல்றாரு. அதனாலதான் அவர் பாருங்க அங்க என்ன சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. மத்தேயு 9:29 சொல்வதை பார்க்கலாம். திருப்பியும் இங்க என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த குருடலுக்கு சொன்னதை மாற்று. அதேதான் அந்த 100க்கு அதிபதியும் சொல்றான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர், நீ விசுவாசித்தபடி நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அப்ப நல்லாவே பாருங்க, விசுவாசம் தான் அங்க முக்கியமா இருந்தது. த்ரோட் பாருங்க, அங்க எவரும் மகன் மறித்துட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8:50 தான் சொன்னாரு. வேற கண்டிஷனே சொல்லலங்க. மார்த்தாள் மரியாள்கிட்ட என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையான்றாரு. அப்போ வேற நிபந்தனைங்க, செத்தவனை உயிரோடு எழுப்புறதுக்கும் சரி, எப்பேற்பட்ட வியாதிக்காரனை குணமாக்குறதுக்கும் சரி, இந்த விசுவாசத்தை ஒண்ணுதான் நாங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய உபதேசத்தை கேட்கவும் கேட்கிட்டு சுகமடைய அப்படின்னா விசுவாசித்து சுகமடைய வந்தாங்க. விசுவாசியாதவங்க சுகம் பெறலன்னு அங்க மார்க் 6 5-6 வசனங்களில சொல்லிடுறாரு. மத்தேயு 13 முடியும் பொழுது அதை நம்ம சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, விசுவாசம் ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு சுகம் பெறதுக்கு நிபந்தனை, வேற நிபந்தனையே இல்லைங்க. ஏன் காரணம் என்னங்க? எல்லாமே அவர் முடிச்சிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், தெய்வீக சுகம் என்பது கிருபை. இட்ஸ் a grace. அது கிருபையா இருந்தால் நாம் விசுவாசத்தினால் பெறுவது நிச்சயம். அங்க கலாத்தியர் 4 சொல்றாரு. கலாத்தியர் ரோமர் 4 சொல்றாரு. கலாத்தியர்ல 3 அதை சொல்றாரு. இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய நியமனம், தேவ வார்த்தையை விசுவாசிப்பது ஒண்ணு மாத்திரம்தான்றார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம், நியமனம் என்னங்க? வியாதி நீங்கி சுகமாய் இருப்பது மாத்திரமல்ல. நான் அப்படித்தான் முதல்ல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அநேக அற்புதங்களோட சாட்சியா சொல்றேன். இந்த கொரோனா வரும் பொழுது, நான் ஐசியூல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினதுதான், நீ எத்தனை ஆண்டுகள் இப்படி அற்புதத்துல வாழ்ந்து கொண்டிருப்ப, எப்போ நீ ஆசீர்வாதத்துல வாழ போறன்னு கேட்டாரு. அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே வேதவசனம் ஆராய்ந்து நான் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 வருஷம் வனாந்திரத்துல அற்புதங்களிலே வாழ்ந்தாங்க. ஆனா கானானுக்குள் பிரவேசித்த பொழுது எதுல வாழ்ந்தாங்க? அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணின. அப்போ வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் வியாதி இல்லாத அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு அப்புறம் தான் நான் எதை ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் என்னுடைய போதனை எல்லாம் விசுவாசத்தை குறித்து இருக்கும். விசுவாசத்தினால் சுகத்தை பெறுவது எப்படி, இதோட தான் நிறுத்திடுவேன். வேதத்திலிருந்து அதை தான் நான் கற்று அதுதான் பிரதானமாய் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா அதுக்கு அப்புறம் தான் சுகத்தை பெறுவது எப்படி இல்ல, வியாதி இல்லாமல் வாழ்வது எப்படி, அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் தேவனுடைய சித்தம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன்னா என்னங்க அர்த்தம்? என் வியாதியை அவர் சுமந்து விட்டார்னா அது என்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னா என்ன அர்த்தம்? அவரே என் பரிகாரினா என்ன அர்த்தம்? எல்லாமே நான் வியாதி இல்லாமல் வாழ முடியும் தான் அர்த்தம். அப்படித்தானே?
100ல நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை எடுக்கலாம். அதனுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா அந்த கொண்டாட்டத்துல அர்த்தமே இல்லைன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்? அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார். அப்போ வியாதியை அழிக்கும்படிக்கு வந்தார். அழித்தாரா? அழித்தாராங்க. வேதவசனம் அப்படித்தானே சொல்லுது. மரணத்துக்கு அதிபதியானவனை தம்முடைய மரணத்தினாலே, வியாதிக்கு அதிபதியானவனை தம்முடைய வியாதியை அவர் சுமந்தபடியினாலே அவனை அழித்தார். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். தெளிவாக அவர் சொல்லுகிறார். இயேசு வந்தாருன்னு பாடுறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா அவர் வந்த நோக்கம் நிறைவேறிட்டு நான் முடிந்ததுன்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம அனுபவிக்கலன்னா அப்புறம் என்னங்க கிறிஸ்துமஸ்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேனர். அந்த பரிபூரண ஜீவன்ல வாழ்றதுதான் நான் இப்ப சொன்ன 58 ஏசாயா 58 வாஸ்து காமிச்சேன்னு அந்த வாழ்க்கை. எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார், வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலமான தோட்டத்தை போல செழிப்பா நம்ம இருக்கிறதுதான் அந்த புது ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கை. அது நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன். ரோமர் 8:11 எடுத்து உங்களுக்கு நேத்தா அதை நான் விளக்கி காண்பித்தேன். ஆவியானவர் எப்படி நம்மை சுகப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். எல்லாருமே அதை அங்க மாத்திட்டாங்க. வியாதிக்கு ஏதுவான சரீரத்துல அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி, ஜீவனின் ஆவி அப்படி வச்சுக்கோமே, அந்த நமக்குள் வந்த ஜீவனின் ஆவியானவர் வியாதிக்கு ஏதுவான சரீரத்தை வியாதி இல்லாமல் குணமாக்கி அந்த வாழ்க்கை வாழ வைக்கிறார். அதுக்குதான் நமக்குள்ள வந்திருக்காரு. பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தாருன்ட்டு பரிபூர்ண ஜீவன்ல வாழலன்னா என்னங்க அர்த்தம்? கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? மிகுந்த நற்செய்திங்க. ஆனா நீங்க மகிழ்ந்த நற்செய்தி இல்ல. அவன் குடும்பத்துல ஒருத்தனுக்கா வியாதி இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்னங்க நற்செய்தி? ஏன் இதெல்லாம்? ஏன் இந்த அவல நிலை? வேதத்தை அந்நிய காரியமாக நினைத்தாங்க. ஐயா, இது நான் நியமனம், என்னை உருவாக்கினவர், அவர் கொடுத்த மேனுவல், நான் எப்படி வாழ வேண்டும்னு இங்கதான் தேவ நியமனம் சொல்லப்பட்டுள்ளது. நான் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அது எனக்கும் உங்களுக்கும் நேரடியாக சொல்லுகிற வார்த்தை. அதை என்ன பண்ணிட்டாங்க? அது உங்களை குணமாக்குற சித்தம் இருந்தா ஆண்டவர் உங்களோட தனியா பேசணும் பிரதர்ன்ட்டாங்க. பேச வேணாங்க, அது வரைக்கும் நீங்க காத்திருங்கன்ட்டாங்க. அப்படித்தானே? ஆண்டவர் சுகமாக்கு வரைக்கும் காத்திரு. நான் கூட ஒரு நாள் அப்படிதான் காத்திருந்தேன். நேற்று கூட சொன்னேன்ல, T.L. ஆஸ்பான் புக்கை நான் படிச்சேன்னு. 1998 சென்னையில ஒரு பெரிய குருசைட் நடத்துறேன். பராக்கா ஊழியங்களுக்கு, வாலிபர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜோயேன்னு சொல்லி, அது ஒரு அந்த வார்த்தையே கேள்விப்படாத நாட்கள் அது. அண்ணன் சொல்லி நடத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 வாலிபர்களை சென்னையில கூட்டணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3500 கூட்டினேன். ஆனா அந்த நாட்களுக்கு முன்பாக ஆயத்தங்களை பண்ணி கொண்டு வரும் பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் முட்டி 2ல நல்ல பெயின், நடக்க கூட முடியல, படுத்து கிடக்கிறேன். அப்போ நானும் இந்த தழும்புகளால் குணமா இதெல்லாம் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெசிஸ்ட் பண்ணிட்டு தான், ஏத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகல. அப்போ ஒரு பாஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாரு, சந்திரசிங் புதுசா ஏதாவது ஒரு சத்தியத்தை எடுத்து தியானிங்கன்னாரு. பழசையே இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சும்மா அவருடைய ஆலோசனையை சொல்லிட்டு போனார். அன்னைக்கு நைட்டு நான் என்ன நினைச்சேன், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால இனி நான் தூங்க போறது இல்ல. பாருங்க, விசுவாசத்துல அனுபவிச்சவன், என் சுகம், என் மகனுடைய சுகம், அப்ப 2 சுகத்தை பெற்று, அது இன்னொரு சுகம் ஸ்பாண்டிலோசிஸ்ல, இதெல்லாம் நான் விசுவாசத்துல அனுபவிச்சிருக்கேன். அன்னைக்கு நான் என்ன சொல்றேன், சுகம் பெற்ற பிறகுதான் நான் தூங்க போறேன், அது வரைக்கும் நான் தூங்க போறது இல்லைன்னு உட்காந்துட்டேன். நான் ரிசீவ் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்கேன். அப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன், வொர்ஷிப் பண்றேன், வசனங்களை கன்ஃபர்ஸ் பண்றேன். அப்புறம் திடீர்னு லைப்ரரி புக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறேன். T.L. ஆஸ்பான் தான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னது, ஃபீலிங் த சிக், நான் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஒரு 50-60 பக்கம் தான் படிச்சிருப்பேன். அதுல ஒரு இடத்துல ஒரு வார்த்தை, அது இப்ப திடீர்னு தேனா கூட உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்குன்னு, அது மாதிரி ஒரே இடத்துல அது இருக்குது.
நீ காத்து கொண்டு இருக்கிற. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நான் சம்பாதித்த சுகத்தை என் மகன் எடுத்து அனுபவித்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவேன்னு சொன்னவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு அவர் காத்து கொண்டு இருக்காருன்னார். அப்படியே நின்று அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. என்ன ஆண்டவரே, அதேதான் பரிகாரின்றீங்க. அப்ப ஏன் அதே கேள்விதான் இப்பவுமே எனக்கு வருதுங்க. என்ன ஆண்டவரே, நீங்க காத்து கொண்டு இருக்கீங்கன்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், எப்போ நீங்க தரப்போறீங்க, நான் பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கேன். அப்பதான் அந்த நான் ஏற்கனவே சொல்லுகிற சத்தியம் தான். ஏற்கனவே ஆண்டவர் சுகத்தை சிலுவையில் சம்பாதித்து தம்முடைய பிள்ளைகளுடைய சொத்தாக அனுதின அப்பமாக, அனுதின அப்பம்னு என்ன, இட்ஸ் a டெய்லி ப்ரொவிஷன். நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு டெய்லி சாப்பாடு ப்ரொவிஷன் கொடுக்கிற மாதிரி இந்த சுகத்தையும் கொடுத்திருக்காரு. அததான் அந்த கானானிய ஸ்திரீக்கு சொல்லும் பொழுது மத்தேயு 15ல அவர் என்ன சொல்றாங்க, பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். இத அது அப்ப காட்ஸ் ரெகுலர் ப்ரொவிஷன்ஸ், அவ்வளவுதான். நமக்கு தேவையானதை அன்றன்றுள்ள அப்பம் என்று தாருன்றோமே, அந்த அன்றன்றுள்ள அப்பம் தான் சுகம். எப்படி நமக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுத்த ஆகாரத்துக்கு நன்றி சொல்றோமோ, அதே மாதிரி நீங்க கொடுத்த சுகத்துக்கும் நன்றி தான் சொல்றோம். அப்ப யோசித்து பாருங்க, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஆனா நான் காது அப்பதான் எனக்கு இருதயத்துல அது ஒரு வெளிப்பாடா வருது. முழு பரலோகமும் தேவ தூதர்களும் ஆண்டவரும் எதுக்கு காத்திருக்காங்க? கிறிஸ்து வந்துட்டாரு, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, சிலுவைக்கு போனாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, பரம் ஏறி எல்லாவற்றையும் முடித்து பிதாவின் வலது பாசத்துல நம் பட்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் வந்த நோக்கம் நிறைவேறிற்று. ஆனா நம்ம காத்து கொண்டிருக்கோம். அந்த நோக்கம் இனிதான் மேசியா வர மாதிரி, இனிதான் அவர் நமக்கு கொடுக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா அவர் முடித்து கொடுத்து விட்டார். இப்ப நம்ம வேலையெல்லாம் விசுவாசத்துல எடுத்து அனுபவிப்பது மாத்திரம்தான். நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ற வரைக்கும் சுகத்தை பெறமாட்டோம். ஏன்? கொடுத்துட்டத இனிதான் கொடுக்க போறேன்னு காத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் கொடுத்துட்டாரு, அது என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் கொடுப்பாரு கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபம் பண்றதை விட்டுருங்க, காத்துக்கிட்டு இருக்கதே என்னன்னு யோசித்து பாருங்க. நம்ம காத்துக்கிட்டு இல்லைங்க, அவர்தான் காத்துக்கிட்டு இருக்காரு. பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமாகவில்லை? நான் எல்லாம் செய்துட்டேன்ல, நான் செய்யாததான் இருக்கான். என் பரிகாரத்துல எப்படி பாவத்தை நீக்கி அவங்களை தேவ பிள்ளையாக்கி, தேவ சிருஷ்டியாக்கி, புது சிருஷ்டியாக்கி, தேவ ஜீவனை தந்து என்னுடைய சாயலில் வாழுகிற எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். இப்ப ஏன் அவர்கள் சாத்தானி வியாதி சாத்தானின் சாயலுங்க, சாத்தானுடைய ராஜ்யம், அவனுடைய ஆளுகை, அவன் அங்க ஆளுகை செய்யறான். வேற ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டதில்லைன்றான் சங்கீதக்காரன். ஆனா நம்ம சர்வ சாதாரணமா இந்த ஆண்டவன்மார நம்முடைய சரீரத்துல வாழ்வதற்கு அனுமதிக்கிறோம். அது எவ்வளவு அநியாயம் பாருங்க. அவர் ஒருவரே நமக்கு ஆண்டவர். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுமைக்கும் அவர் ஒருவரே ஆண்டவர். இந்த ஆண்டவராய் இருக்க எந்த பகுதியிலும் எந்த விதத்திலும் நான் அனுமதி தரமாட்டேன். அந்த உறுதி நமக்கு வேணும். அந்த உறுதியில வாழணும். அதுக்குதான் நான் இதை சொல்ல வரேன். என்னன்னா, ஆண்டவர் கொடுத்துட்டேன்றாரு, நான் பெற்றுக்கொள்ளாமல் if I don't receive I'm not going to sleep என்ற. அப்ப அததான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஏற்கனவே கொடுத்துட்டேன், கொடுத்ததை எடுத்து அனுபவிப்புத்தான். நீ காத்துக்கிட்டு இருக்க வேணாம், நான் இனி கொடுக்க போறது இல்ல, நான் கொடுத்துட்டேன். அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சு, வேற ஒண்ணுமே பண்ணலங்க. இந்த சுகத்தில் வாழ்கிறதுல பெரிய இது அதுதான்.
ஒரு சிம்பிள் திங். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, தேங்க்யூ ஜீசஸ், முடிஞ்சு போச்சு. அதை சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல நான் டான்ஸே ஆடுறேன் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு. ஏன் கால் வலி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அடுத்த நாள் காலைல எழுதி போறோம், ஒரு வலியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன வெளிச்சம். அவர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையில வெளிச்சம். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். நல்லா யோசித்து பாருங்க. தேவனுடைய நியமனம், அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை நாம் விசுவாசித்து சுகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான். அங்க 107ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல இருந்து வாசித்துட்டு வாங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. நிர்மூடர்கள் என்று சொல்லுகிறார். யார சொல்றார்? வியாதியில, பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையின் வாக்கு. அவங்க வியாதியில வாழ்ந்தா ஃபூல்ஸ் அப்படின்றார். ஏன்? பாதக மார்க்கத்தார்கள் அக்கிரமங்களினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வியாதி எப்பவுமே நம்ம என்ன பண்ணுமா? ஒடுக்கி போடும், சிறுமைப்படுத்தும். அங்க என்ன சொல்றார் பாருங்க. அதனால ஏன் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். ஓசியா வாங்க, அங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்றதை கொஞ்சம் பார்த்துட்டு இங்க வருவோம். ஓசியா தீர்க்கதரிசி எடுங்க. அங்க ஓசியா சொல்றாரு, நான் அவர்களை குணமாக்குகிறவர் என்று அவர்கள் அறியாமல் போனார்கள். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன பண்ணாரா? கைப்பிடித்து நடக்க பழக்கினார். ஆனாலும் நான் அவர்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். என்ன சொல்றாரு? நம்ம அதனால என்ன பண்றோம்? வியாதி வந்ததும் ஒரு கிறிஸ்தவனுடைய 99% பாருங்க. நான் அப்படிதான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? என்ன டேப்லெட் போடலாம்? எந்த டாக்டரை பார்க்கலாம்? ஐயா, அவனுடைய எண்ணமே எங்க? ஏன் குணமாக்குறது? நம்ம கூட இருக்காருங்க. மருந்து அவருடைய வார்த்தை தான் சொல்றாரு. அதை நீ விசுவாசித்தா போதுன்றாரு. ஆனா நம்ம உலக பாரம்பரியத்தினால பிரெயின் வாஷ், மனம் அது மாதிரி நினைக்குது. உடனே தலை வலிக்குது, ஒரு மாத்திரை பாராசெட்டமால் போடுவோமா? அது மாதிரி இல்ல, கஷாயம் குடிப்போமா? அதாவது நான் அதெல்லாம் தவறுனே சொல்ல வரல. ஆனா நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? என்னை குணமாக்குகிறவர் கர்த்தர். மருந்து, மாத்திரை, கஷாயம், அது இது எதுவும் இல்ல. அததான் இங்க சொல்றாரு. அவரை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அது 8ஆம் அதிகாரத்துல 12ல வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நம்ம கையில தான் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் சுகமாக்கும் வசனங்கள், வாக்கு தத்தங்கள், தேவனுடைய நியமனம், வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு. ஆனா அது வேண்டாத காரியமாக, அது எங்களுக்கு வேண்டாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அது யாருக்கோ எழுதியிருக்கு. அப்படி இது இஸ்ரவேலருக்கு எழுதியிருக்கு, எனக்கு எழுதல. இது ரோமருக்கு எழுதியிருக்கு, இது எபேசியருக்கு எழுதியிருக்கு அப்படின்னு அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்ப யோசித்து பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களாம். வேத வசனத்துக்கு கொடுக்க வந்த மத்துவத்தை கொடுக்கல. 5வது இடத்தை வாங்க. 13 என்ன சொல்றாரு? விசுவாசி, நான் அப்படித்தான் படிப்பேன் எப்ராயிம்னா, தன் வியாதியை யூதா விசுவாசி தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் விசுவாசி அசீரியன் அண்டைக்கு போய் யாரோப் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பினார். ஆனாலும் உங்களை குணமாக்க ஆற்ற அவனால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். ஏன்? எல்லா வியாதியையும் நீக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. மனுஷ பல செய்யறாங்க, ஆண்டவர் கொடுத்த ஞானம் தான் மருந்து, டாக்டர்ஸ் எல்லாம். ஆனா இதுக்கு ஈக்குவல் இல்ல. அதுல எல்லாம் சைடு ஆக்ஷன் இருக்கும். ஒருவேளை சுகத்தை கொடுக்கும், ஒருவேளை சுகம் இல்லாம. இது அப்படி இல்ல. God's word never fail. அவருடைய வார்த்தை
தவறாததாய் இருக்கிறது. குணமானீர்கள் என்று சொன்னால் அது ஒருபோதும் தவறாது. அங்க ஏசாயா என்ன சொல்றாரு? ஏசாயா 55வது கருத்து வாங்க 11ஆம் வசனத்தில் அவர் சொல்வதை பாருங்க. ஏசாயா என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். 107ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னால அந்த வார்த்தை என்ன பண்ணுன்றத 11ல என்ன சொல்றாரு பாருங்க. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய், அப்படின்னா என்னங்க? போயிட்டு நான் சொன்னதை செய்யாம வெறுமையா என்கிட்ட திரும்பாது. அது உயிர் உள்ளது, வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து, வார்த்தையில தான் தான் விரும்புகிறத சொல்றாரு. பிரியமானவனே, நீ ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். தழும்புகளால் குணமானீர்கள் அவர் விருப்பத்தை சொல்றாரு. குணமாக்குவதுதான் அவருடைய விருப்பம்னு. வியாதியை சுமந்தேன்னு அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அப்போ அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்பினது என்ன? நீ சுகமாடு வாழ வேண்டும். அதுக்குதான் நான் வியாதியை சுமந்தேன். நீ சுமக்க கூடாது, நீ ஒடுக்கப்படக்கூடாது, நீ சிறையிருப்புல இருக்கக்கூடாது, மத்தவன் உன்னை ஆளக்கூடாதுன்னு தான் நான் சுமந்தேன். அதுதான் என் விருப்பம், ஆசை. ஆகவே அந்த விருப்பத்தை யார்? நீ இல்ல, இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையே அதை செய்யும் என்று சொல்லுகிறார். அதை அனுப்பின எதுக்கு உனக்கு நான் வார்த்தையை அனுப்புறேனோ, இங்க என்ன சொல்றாரு 20ஆம் வசனத்துல? வசனத்தை அனுப்பி குணமாக்க. அப்போ குணமாக்க அனுப்பினேன்னு சொன்னா உன்னை கட்டாயமா குணமாக்குவேன்னு தான் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்களா? அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா 4:6ல என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவை வெறுத்தார்கள். நான் அப்ப என்ன? வேத வசனத்தை வெறுத்தாங்க. வேதத்தை நீ மறந்தாய். ஐயா, அறிவு வேத வசனம் தான். வேத வசனத்தை வெறித்தா உங்களுக்கு அறிவு ஏதுன்னு எரேமியா கேட்கிறான். மெய்யான அறிவு வேத வசன அறிவு தான். அதனாலதான் அப்படி கேட்கிறாரு. உங்களுக்கு ஞானம் ஏது, அறிவு ஏதுன்றார். அப்போ இத வெறுக்கிறனாலதான் அந்த பிரச்சனை. அதாவது அதை மறந்தபடியினால. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே மறவாதேன்னு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஏன்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே சொல்லிட்டு முதல் உபகாரம் என்ன சொல்றான்? என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்றான். அடுத்த உபகாரம் உடனே என்ன சொல்றான்? வியாதிகளை எல்லாம் நீக்கி குணமாக்கினார். இது அவருடைய பெனிஃபிட்டுங்க, உபகாரம். அதை நீ மறந்து போகாத அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோமா? வேதத்தை தான் விட்டுட்டோமே. ஆகையால் மறந்துட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவேதான் உங்களுக்கு அறிவு இல்ல. என்ன அறிவு இல்ல? தாவீதுக்கு இருந்த அறிவு இல்ல. வியாதிகளை எல்லாம் நீக்கி குணமாக்கினார். பாவங்களை எல்லாம் நீக்கி சுகமாக்கினார். சரி, பாவங்களை எல்லாம் நீக்கி என்னை நீதிமானாக்கினார். வியாதிகளை எல்லாம் நீக்கி என்னை சுகமாக்கினார். இது அவர் செய்த உபகாரம், பெனிஃபிட். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உபகாரத்துக்கு ஏதாவது காசு இருக்கா? ஃப்ரீ. இத மறந்தே போகாத. அப்போ இது ஏற்கனவே அவர் கொடுத்தது. இத நம்ம விசுவாசத்துல எடுத்து அனுபவிப்பதுதான் நம்முடைய வேலை. அதுலதான் நம்முடைய மிஸ்டேக்கே இருக்கு. அப்ப பாருங்க, ஏன் நம்ம அனுபவிக்கல? தானமான காரியம். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் பார்த்தோம். அதே ஏசாயா சிறைப்பட்டு போகிறான்னு சொல்றான் வியாதியில. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை வியாதியில் இருந்து விடுதலையாக்கும். விடுதலையாக்கும்னா வியாதியும் சேர்த்துதாங்க. அப்போ அந்த வியாதியில இருந்து அறிவது சத்தியம்தான். அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மேல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருந்தா முதல்ல வியாதியே வராது. அப்படியே தப்பி தவறி, ஏன் அவன் அப்படித்தானே சொல்றான், நான் வியாதி வராமல் உடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன்றான். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பாவம் செய்யாமல் அப்படின்னா அது வியாதிக்கு அதுதான் நம்ம அப்ளை பண்றோம்.
அதைதான் 1 யோவான் 3:9 சொல்றோம். அவருடைய வித்து தேவனுடைய வார்த்தை என்னை மறுபடியும் பிறப்பிக்க வைத்தது. அது என் இருதயத்தில் இருக்கிறபடினால நான் பாவம் செய்ய மாட்டேன், வியாதினால பிடிபட மாட்டேன். அதைதான் 1 யோவான் 5:17, 18 சொல்வதை நேத்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்ப பாருங்க, இதற்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். தேவனுடைய வித்து. தேவனுடைய வித்து. அததான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 1:23 நீங்க என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற வித்தினாலே அப்படின்றாரு. மறுபடியும் பிறந்தது. அங்க யாக்கோபு 1:18 அத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். நம்ம மறுபடியும் பிறக்க, அதாவது தேவ சாயலில் நம்மை சிருஷ்டித்தது இந்த வார்த்தையில் இருந்த அந்த வல்லமை தான். இப்போ அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை நம்ம புது மனுஷனா மாத்தினது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய சுகத்தையும் அதுதான் தருது. அதனாலதான் அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 107 அவர் தமது வசனம், அதாவது மரணத்தின் வாசல் பரியந்த இருக்கன்னு அர்த்தம். பிசாசின் வாசல்கள், மரணம் பிசாசுடையது, பிசாசின் வாசல்கள் ஆண்டவர் கூட சொல்றாரு, அப்படிதானே? பாதாளத்தின் வாசல்கள், the gates of the hell, வியாதி அது உங்களை மேற்கொள்வதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? அவர் சிலுவைக்கு போய் மரித்து உயிரோடு எழுந்தபடினால அவனை ஒண்ணுமில்லாம ஒரு சைபர் ஆக்கிட்டாரு. நமக்கு இப்போ வியாதி மேல அதிகாரம் கொடுத்துட்டாரு. சந்தேகமா இருக்கா? மத்தேயு 10 எடுங்க, லூக்கா 9 எடுங்க, 2 எடுத்து படிச்சு பாருங்க. 10:1 வசனத்திலே மத்தேயு 10:1 என்ன சொல்றாரு? சகல வியாதிகளையும், அதையும் எடுத்து படிச்சிடுறேன், நீங்களே எடுங்க. நான் திருப்பி உங்களை படிக்க சொன்னா நீங்க நோட் பண்றீங்களா படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இப்பமே அதை நான் எடுத்து உங்களுக்கு படிச்சிடுறேன். ஆனா டைம் நமக்கு கம்மி தான். ஆனாலும் இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். அவர் என்ன பண்ணாரா? வரவழைத்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், கொஞ்சம் சகலைய பாருங்க, ஆல் ஆல் 2 ஆள் போட்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார். ஐயா, நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா அவன் நம்ம கீழே இருக்கான். அதிகாரம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு நூற்றுக்கு அதிபதி சொல்றான். இதே மத்தேயு அதுக்கு முன்னால 8 பாத்தீங்கன்னா அங்க 120 அதிகாரம் 100 பேருக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்குன்றான். அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, அங்க 8 ஒருவனை நான் 9 வசனம், எனக்கு கீழ்பட்டு, அப்போ நான் அதிகாரம் எனக்கு கொடுத்துட்டாருன்னா இப்ப சகல வியாதியும், கொஞ்சம் நல்லா பாருங்க, படம் பிடிச்சு பார்க்க வேண்டியது இது. சகல வியாதியும் சகல நோயும் அதை அடிச்சு வரட்ட என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அப்படித்தானே சொல்றாரு. 10:1 என்ன சொல்றாரு பாருங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். தேவ சித்தத்தை அது காண்பிக்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் யாருன்னு காண்பிக்குது. அப்போ அததான் பார்க்க சொல்றாரு. அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், அது உன் இருதயத்தின் படமாக வேண்டும், நீ அப்படி வாழ வேண்டும். ஏன்? இது நான் அனுப்பின வார்த்தை, நான் விரும்பின காரியம். வியாதி உன்னை ஆளக்கூடாது, என் விருப்பம் அதுதான். அதுக்குதான் நான் கல்வாரிக்கு போனேன். நீ வியாதியை ஆளணும். அப்படின்னு என்ன? வியாதியை நீ நீக்கணும். உனக்கு மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் ஆண்டவர் எப்படி வியாதியை நீக்கினாரோ அதுவும் நீக்கிறது. அதுக்குதான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன்றாரு. ஆனா இப்போ நடக்கிறது என்ன? அவன் அதிகாரி மாதிரி, ஓ உனக்கு சுகர், இத சாப்பிடாதன்னு அவன் அதிகாரம் பண்ணி ஆளுக பண்றான். உனக்கு பிபி, நீ இது சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. ஐயா, நல்லா யோசித்து பாருங்க. சுகர் சாப்பிடக்கூடாது, ஏன் நிறைய இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. ஏன்? அவன் ஆளுகை செய்யறான். ஆனா ஆளுகை செய்ய வேண்டியது யாரு? நீங்களும் நானும். அத இந்த ஆளுகையை தான் இவங்க என்ன சொல்றான், போனா போனோம். ஆளுகை செய்யறவனுடைய அதிகாரம் என்ன? கீழே உள்ளவனா, டேய் அங்க ஓடுறான்னா அங்க ஓடணும், திரும்பி ஓடி வாடானா திரும்பி இங்க ஓடி வரணும். பாக்குறோம்ல ஆர்மியில அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது,
மார்ச் பாஸ் பண்ணி ஓடனா ஓடணும், 2 ரவுண்ட்ல 4 ரவுண்டு ஓடிதான் ஆகணும், மூச்சு போட்டு விழுந்தாலும். அப்புறம் என்ன சொல்றாரு, வாவென்றால் வருகிறான், இத செய்யினா செய்யணும், அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதுதான் அதிகாரம், அத்தாரிட்டி. அப்போ இந்த வியாதி மேல என்ன அதிகாரி ஆக்குனா என்ன அர்த்தம்? வியாதியை பார்த்து எப்படி அவன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தினான்? வாயில பேசிட்டான். போ வா செய், புரிஞ்சு போச்சு. அப்போ சுகமாக்கும் ஊழியத்துடைய கார்டினல் பிரின்சிபல் அதுதான். போ, சுகம் வா, செய்ய முடியாத செய், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் எப்பவுமே தெய்வீக சுகத்துக்கு ஜெபிக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்றோம். போ வா செய். அப்போ நான் கூட அநேக நேரம் அதை மிஸ் பண்றேன். ஏன்னா நேரம் இல்லைன்றதுனால. கட்டாயமா அதை செய்ய வைக்கணும். சுகமாக்கு ஊழியம் செய்யறவங்க போ சொல்லணும், வலியை பார்த்து, வேதனையை பார்த்து, வியாதியின் அறிகுறிகளை பார்த்து சுகத்தை வர சொல்லணும், அதை தடை பண்ணணும், இதுக்கு அனுமதி கொடுக்கணும். செய்ய முடியாததை ஏன்? அவன் ஆளுகை இல்ல, நான் ஆள்றேன். செய்ய முடியாததை செய்யணும். அததான் அவர் அங்க சொல்றாரு, போ வா செய் என்று சொல்கிறார். நாம் அதிகாரத்துக்கு உரியவங்க. இந்த வார்த்தை நமக்கு அனுப்பி இருக்காரு. அந்த வார்த்தை அவர் அனுப்பின விரும்புகிற காரியமடி செய்யும். யோசுவா சொல்றான்ல, அவருடைய நல்ல வார்த்தைகளில் ஒண்ணு கூட தவறவே முடியாதுங்க. தவறிட்டு அவர் தேவனாய் இருக்க முடியாது. ஏன்? வார்த்தையில் தவறாதவர், மிகுந்த உள்ளவர், மிகுந்த உண்மை உள்ளவர். எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். அவருடைய வார்த்தை சத்தியமும் சமூலமுமானது. நிறைய வார்த்தை நான் சொல்லலாம். இப்ப நமக்கு முக்கியம் என்ன? நான் அனுப்பிட்டேன். இங்க என்ன சொல்றாரு? சங்கீதம் 107ல அவங்கள அனுப்பி நான் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறேன். அப்போ தேவனுடைய மெத்தட் என்னங்க? வார்த்தையை தான் அனுப்புகிறார். ஆனா நம்ம இன்னும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, வார்த்தையில எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர் எழுதி கொடுத்துட்டாரு கையில. இப்ப வார்த்தை பழைய உடன்படிக்கையில இருந்தவர்களுக்கு மாதிரி ஏதோ வார்த்தை வருது, அதுக்கப்புறம் அவங்க எழுதுறாங்க இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. எழுதி கொடுத்த வார்த்தை இருக்கு. அதனாலதான் நீ யோசுவாவு கூட என்ன சொல்றாரு, அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், இரவும் பகலும் அதை தியானமாயிருக்கணும். எதற்கு? அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு. நமக்கு அதை தான் சொல்றாரு. இந்த 10:1 என் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சுகமாக்க ஊழியத்தை செய்ய முடியும். அது நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காருங்க. அதிகாரம், எவைகளை நீங்கள் கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். அங்க மத்தேயு 16:18 சொல்றாரு, 18:18 சொல்றாரு. எவைகளை நீங்கள், அப்படின்னா என்ன? எவைகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ, ஆண்டவர் அனுமதிச்சான்னு சொல்றது சுத்த பொய். எப்படிங்க அனுமதிப்பாரு? அவருடைய சுபாவம் என்ன என்பது சுவிசேஷம் ஃபுல்லா பார்க்கிறோம். சகல வியாதிகளை நீக்கி சகல வியாதியை சொல்லி சுகமாக்கினார். அவர் என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? சகல வியாதிகளையும். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய சுபாவம் அது. அது ஒருவேளை தேவ சித்தம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு சாரார் இன்னைக்கு தேவ சித்தத்தோட தான் நாங்க வியாதியோடு இருக்கோம், தவறான உபதேசம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவர் எங்களை சிச்சிக்கிறாரு, அன்பு குருளை சிச்சி. ஐயா, அங்க அந்த வார்த்தை என்னன்னா, ஆனா தவறான உபதேசம், நான் இப்பவுமே அதை சொல்லிடுறாங்க. எபிரேயர் 12ல சொல்ல, அந்த சிச்சைக்கு பீடியோ, நம்ம பீடியாட்ரிஷியன்றோமே, சைல்ட் ட்ரைனிங், அந்த வார்த்தை. அப்படின்னா பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்ணும், அப்படிதான் நம்மள, அந்த வார்த்தை தான் அங்க யூஸ் பண்ணப்பட்டுள்ளது. அந்த சிச்சைக்கு யூஸ் பண்ண ஒரிஜினல் கிரீக் வார்த்தை. அப்படின்னா என்ன? பிள்ளைகளுக்கு வியாதி கொடுத்து நம்ம சிச்சிக்கிறோமா, ட்ரெயின் பண்றோமா? இப்படிலாம் நடக்கலன்னா, டேய் உன் காலை உடைச்சு போட்டுறேன்னு காலை உடைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணல, ஆனால காலை உடைச்சேன்னு சொல்றோமா? இல்ல, வார்த்தையினாலதான் நம்ம சிச்சிக்கிறோம் அவங்கள. நம்முடைய பனிஷ்மெண்ட்டும் பாருங்க, அவங்களுக்கு வியாதி கொடுக்கிறோமா? அப்ப ஆண்டவர் வியாதி கொடுப்பாரா? நல்லா யோசித்து பாருங்க.
அது மாதிரி நிறைய ஆண்டவருடைய அப்ப பாருங்க, ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் இருந்தா ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது பிசாசின் சித்தமாகிறது. அவர் பிசாசின் சித்தம் செய்யவா வந்தாரு? பிசாசின் சித்தத்தையா நமக்கு கட்டளையா கொடுக்கிறாரு. பரலோகம் ஃபுல்லா வியாதி தேவ சித்தமா இருந்தா அங்க வியாதிக்காரனா இருக்கான் ஒருத்தன் கூட கிடையாது. அதனால சுத்த அபத்தம் அதெல்லாம் அப்படிதானே. வியாதியில தேவனை மகிமைப்படுத்துறோம், வியாதியில சிச்சிக்கிறாரு, பவுலு கொடுக்கப்பட்ட முள்ளு, இந்த மாதிரி நிறைய நிறைய துருபதேசம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தூக்கி குப்பையில போடுங்க. அது ஒன்னொன்னுக்கும் அர்த்தத்தை சொல்ல நமக்கு நேரம் இல்லாதனால தான் நாங்க போல. நான் இதை மாத்திரம் அடுத்து சொல்றேன். தேவன் நியமனம் நாம் சுகத்தோடு வாழ வேண்டும், வியாதி இல்லாத வாழ்க்கை. அதற்காக எல்லாவற்றையும் செய்து அப்பா பிள்ளைகளை போஷிப்பது போல அனுதின போஷிப்பிலே நமக்கு சுகத்தையும் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளின் அப்பமாக. அது மாத்திரமல்ல, வியாதியை ஆளுகை செய்கிற ஆளுகையும் நமக்கு தந்து விட்டார். அப்ப எப்படிதாங்க வாழணும்? நீ எதை அனுமதிப்பியோ அது அனுமதிக்கப்படும். எது அப்ப எல்லா சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா the responsibility to live without sickness, அதுதான் அவரை பிரியப்படுத்தும், அதுதான் அவரை மகிமைப்படுத்தும், அதுதான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அவருக்கு பிரியமும் பரிபூரண அப்படிதானே பரிபூரண சித்தம் அதுதான் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அப்படி நம்முடைய சரீரம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவருக்கு மகிமை வரும். நான் வியாதியில தேவனை மகிமைப்படுத்துறது அது பிசாச மகிமைப்படுத்துறோம். அது நல்ல ஏன் வியாதி தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பிசாசின் ராஜ்யம். சுகமாய் வாழ்வது தேவனுடைய ராஜ்யம். அதனால்தான் ஆண்டவரே சொல்றாரு லூக்கா 10:9 வியாதியஸ்தர்களை குணமாக்கி என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க ஆண்டவர் மத்தேயு 12 சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பிசாசை துரத்தினாலும் சரி, வியாதியை துரத்தினாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப என்ன வருது? பிசாசின் ராஜ்யத்தை துரத்தி தேவர் ராஜ்யத்தை நம்ம அனுமதிக்கிறோம். அதுதான் நம்முடைய வேலை. இங்க 107 சங்கீதம் திருப்பி வாங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி, வசனம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவருடைய கிருபை நிமித்தம் அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்கள் என்று சொல். அப்ப நம்ம ஏற்கனவே அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள். ஏன்? வார்த்தை சொல்லுது. ஏற்கனவே குணமாக்கப்பட்டவர்கள், வார்த்தை சொல்லுது. வார்த்தையில சுகம் சொல்றோம், வாழ்றோமா? அதுதான் கேள்வி. வார்த்தையில சுகம் அனுப்பிட்டாரே, அந்த சுகத்துல வாழ்வதுதான். அததான் அங்க சொல்றாரு. நீதிமொழிகள் 4:20-22 வரும்போது அதைத்தான் சொல்றாரு. அது உடலுக்கு எல்லாமா எது? வார்த்தை தான். அப்போ நம்ம எதுதான் நமக்கு முக்கியம் சுகம் பெறுவதற்கு? ஜெபமா? நான் அதைதான் உங்களை மாத்துறதுக்கு தான் இது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஜெபம் இல்லைங்க. உங்க கையில அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. உங்க கையில அனுமதி கொடுக்கிற அந்த சாவியையும் கொடுத்துட்டாரு சுகத்தோட வாழுகிறது. அப்படிதானே? அதுக்கப்புறம் நீங்க காத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவருடைய நியமனம் வார்த்தையை அனுப்பிதான் நம்மளை சுகமாக்குறாரு. அப்ப அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடு நமக்கு வருகிறது. உபாகமம் 29:29 சொல்ற மாதிரி மறைவா இருக்கிற வரைக்கும் அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது. எது நம்ம வெளிப்பாடு பெறோமோ அதை தான் சுதந்திரிக்க முடியுன்றாரு. மறைவா இருக்கிறது தேவனுக்குரியது, வெளிப்பாடு உள்ளது நமக்குரியது என்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, நாம் தான் அந்த வெளிப்பாடை பெறுவதற்கு தியானம் என்றது நேற்று நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். அதை நம்ம செய்ய வேண்டும்.
வேதத்தை படிக்க சொல்லல, தியானிக்க சொல்றார். அது நேத்து நான் ரொம்ப டீட்டெயிலா போயிட்டனால திருப்பி இன்னைக்கு போல. அப்ப பாருங்க, சுகம் பெறுவதற்கு வார்த்தை தான் அனுப்புறாரு. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தினால தான் வியாதி நீங்கி சுகமான, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழுகிறோம். இது தேவ நியமனம். புதிய ஏற்பாட்டுல தேவ நியமனம் இது. பழைய ஏற்பாடு நியமனம் தான் நாங்க 15, 25ல வாசித்தோம் யாத்திராகமத்துல 26ல. அப்ப இங்க என்ன சொல்றாரு? அவர் நியமத்தின்படி நீ செய்ய கவனமாய் இருந்தால், தேவ நியமனம் என்ன? வார்த்தையை விசுவாசித்து வாழ வேண்டும். அப்ப நான் என்ன செய்யணும்? வார்த்தையை விசுவாசித்து வியாதி இல்லாம வாழணும். அப்பதான் அவர் என் பரிகாரி என்பதற்கு அர்த்தம். அதுதான் நான் இங்க சொல்ல வருகிறேன். தேவன் நியமனம் ஒவ்வொரு விசுவாசியும் வியாதி வந்ததும் அசிரியா ராஜாவுக்கும் யாரோபுக்கும் போக சொல்லல. வேதத்துல என்னை குணமாக்குகிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதை அறிந்தபடினால அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறான் என்று சொல்லுகிறார். அதை நீதிமொழிகள் 4:22 வரும் பொழுது அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். அங்க 55:11 ஏசாயால அது ஒரு நாளும் தான் சொன்னதை செய்யாம திரும்ப முடியாது. எதற்காக அனுப்புனாரோ அது நிறைவேறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்கொட்டையை எடுத்து மண்ணுக்குள்ள விதைத்து அதை வளர்ந்தா மாம்பழம் முளைக்கும். அதேதான் இங்க என்ன சொல்றார் லூக்கா 8:11ல தேவனுடைய வார்த்தை விதை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை சுகமாக்கும் வார்த்தையை இருதயத்துல விதைத்தால் எப்படி இருதயத்துல விதைக்க முடியும்? வாயில பேசி கேட்பதுதான் விதைப்பது. அப்போ வாயில பேசி அதை கேட்பதினால் இருதயத்துல விதைக்கிறோம். அது என்ன ஆகுமா? அது என்ன விதையோ சுகமாக்கும் விதைனா அது அது அந்தந்த வகையை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? அது தேவனுடைய நியமனம் திட்டம். முதல் அதிகாரத்திலே சொல்றார் பாருங்க, ஆதியாகமத்துல 11ஆம் வசனத்துல தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதேதான் விதை எது? தேவனுடைய வார்த்தை. அந்தந்த வார்த்தை அந்தந்த கனியை தான் முளைக்கும். இப்போ சுகம் என்பது ஒரு வார்த்தை, விதை. நான் அதை பேசிக் கொண்டிருந்தா அந்த சுகம்தான் முளைக்கும். வியாதி என்பது இன்னொரு வார்த்தை. நான் அதை பேசிக் கொண்டிருந்தா அதை தான் இருதயத்துல விதைக்கிறேன், அதை தான் நான் கேட்கிறேன். அதுதான் எப்படி? நான் அறியாத விதமாக, அப்படித்தானே சொல்றாரு. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 25, 26ல என்ன சொல்றாரு பாருங்க. விதையை பற்றி சொல்லும் பொழுது அறியாத விதமாக தானாக அப்படின்னுவார். அப்படித்தானே? வித்தவுட் நோயிங் 24ல கேட்கிறதை கவனிங்கன்றார். அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றார். வியாதி இல்லாம வாழ்க்கை வாழணும்னா தேவ வார்த்தையா எந்த வார்த்தையை கேட்கிறீங்க? கேட்கறது தான் இருதயத்துல விதைக்கப்படுது. அததான் அறுவடையா வெளியே வரும். என்ன விதைய போடுறேன்றதை கவனிங்க. நீங்க பாட்டுக்கு மாவிதை வேணும்னு சொல்லி காஞ்சேரியுடைய விதைய போட்டுட்டீங்கன்னா காஞ்சேரி தான் வரும். ஆனா நீங்க விதைக்கிற விதையை தான் அவர் சொல்றாரு. எதை நீங்க கேட்கிறத கவனிங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அத சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. அவன் நிலத்துல விதைய விதைத்து எப்படி சுகத்தை பேசி அவர் வசனம் அனுப்புறாரு, ஹீலிங் வேர்ட்ஸ அதை பேசி அதுதான் விதைத்து கேட்கிறது. அப்படி என்ன ஆகுமா? அப்புறம் இரவுல தூங்குறான், பகல்ல விழித்து இருக்கிறான். அவனுக்கு தெரியாத விதமாய் சுகம் என்ற விதை முளைக்கிறது அல்லது வியாதி என்ற விதை என்ன பேசி கேட்கிறானோ அது முளைக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். முன்பு அப்படி முளையையும் பின்பு கதிரையும் நிறைந்த தானியத்தையும் தானாய் கொடுக்கும். தெரியாத விதமாய் தானாய் கொடுக்கும். நீங்க பேசுகிற வார்த்தை உங்களுக்கே தெரியாத விதமாய் தானாய் அதை அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க தான் உங்க தீர்க்கதரிசி. நீங்க வாயில சொன்னபடியே நடக்கும்.
அததான் நீதிமொழியில சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து விரும்புகிறேன். நீ உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய் பிடிபட்டாய் என்று 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்வதை பார்க்கலாம். நீங்க அதை எடுங்க. நீதிமொழிகள் 6:2 எடுங்க. நான் வேகமா போறேன். டைம் வேகமா போயிடுச்சு. நான் வேகமா போறேன். 6:2 பாருங்க என்ன சொல்றாரு? உன் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்படித்தானே? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 அப்படித்தானே சொல்றாரு? உன் வாயின் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அப்படிதானே? குற்றவாளி என்று ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவாய். வாயின் வார்த்தை தான். அதுதான் அங்க சொல்றாரு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும்ன்றாரு. நீ பேச வேண்டியது தேவ வார்த்தை. வீணான வார்த்தை பேசி வியாதியோடு இருக்கிறது காரணம் நீதான். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யோர்ஸ். அததான் அங்க சொல்ல வராரு. நல்ல மனிதன் என்ன பண்றான்னா, இந்த நல்ல பொக்கிஷம் சுகமாக்கும், அதை எடுத்து விதைக்கிறான். தீமையை அல்ல, சாபத்தை அல்ல, மரணத்தை அல்ல, நன்மையை பேசுகிறான், ஆசீர்வாதத்தை பேசுகிறான், ஜீவனை பேசுகிறான். அததான் அவர் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் இங்க பாருங்க 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதுதான் இருதயத்தில் இருக்கலாம் மொண்டு கொள்ளும் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க. நீதிமொழியில வரிசையா வரும். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைகளின் அதேதான். அது தன் விதை. திரும்ப அதைதான் இங்க சொல்றாரு. அந்த விதை தான் என்ன வாயில பேசுறியோ அதுதான் உனக்கு நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிப்பதில் பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கோளாறு எல்லாம் அவங்க பேசுவதில் தான். இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறதுக்கு பேரு மிகப்பெரிய காரியம் அறியாம இருந்தாலும், அறிந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட அவங்க பேச்சில தான் பிசாசு பிடிக்கிறாங்கள. அவன் சோதிக்க வர்றதே உங்க வாயின். ஏன்? அவன் வாயின் வார்த்தையினாலதான் நீங்க பிடிக்கப்படுறீங்க. அதான் நம்ம வாஸ்தவம். ஆண்டவர் அதை தான் அங்க சொன்ன பார்த்தோம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான்றார் 12ல. அதை சொல்லிட்டு தான் பாருங்க 13ல என்ன சொல்ற 2ஆம் வசனத்துல, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் அல்லது தீமையை புசிப்பான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை வியாதியில் இருந்து காக்கிறான். வாயில அப்படியே தாறும் மாறா அவன் பேசுகிறவன் கலக்கம் அடைவான் என்று சொல்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதை பேசுகிறீர்கள், யாரை சேவிக்க போகிறீர்கள் என்பது நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது. நீங்க எதை பேசுறீங்க, அவன் வார்த்தையை பேசினா அவனை சேவிக்கிறீர்கள். ஆனா நம் கர்த்தரையே சேவிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதற்கு மாறாக இது இந்த வியாதி, இதை சாப்பிட்டா இந்த வியாதி அப்படின்னு வியாதியை பேச சொல்லலங்க. வியாதியை பேச ஏன்? எதை நீ பேசுறியோ அதை தான் நீ விதைக்கிற. அதுதான் அங்க சொல்றாரு. அங்க 13ல சொல்லிட்டு அதே தான் 15ல வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 15ல 4ஆம் வசனம், ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம், the tree of life அப்படின்னா என்ன? the tree of health. அதுதான். இது சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் பாருங்க அந்தந்த அந்தந்த விதை. அதான் திருப்பி திருப்பி இங்க சொல்றார். என்ன என்ன விதை நீ விதைக்கிறியோ அதுதான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவள் அதன் கனியை புசிப்பார்கள். 7ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. மூடனுடைய வாய், மூடர்கள் சொன்னார் 107ஆம் சங்கீதத்துல, நோய் கொண்டு மரணம் வாசல் பரியந்தம் போனாங்க. அவனுக்கு கேடு, அவனுடைய உதடு அவனுக்கு கண்ணி. ஏன்? மூடன் வேதத்தை அறியாதவன் மூடன். வேதத்தை அறிந்தவன் இல்ல, ஆனாலும் அவன் அதை பேசுறான். வேதத்தை பெற்ற நாமும் அப்படி பேசினா நாமும் மூடர்கள். அதான் சொல்ல வராரு.
வியாதியோடு இருக்க காரணம். அடுத்த வசனம் 8ல என்ன சொல்றாரு பாருங்க. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும். நீங்க அதெல்லாம் நான் மீன் பண்ணாம தான் சொன்னேன் பிரதர். நீ உருப்பட மாட்டடான்னு நீங்க பிள்ளைக்கு ஏதோ கோபத்துல. அவன் உருப்படாமே நீங்க சொன்னனால ஆச்சுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்னங்க அப்படியே மீன் பண்ணி அவனா பிள்ளைய சொல்லுவானா? இந்த நேரம் ஏதோ சொல்றோம். அ ஆனா அது விளையாட்டு போல இருக்கும். ஆனா அது உள்ளத்தை தைக்கும். அதுதான் அவன் இருதயத்துல விதைக்கிறீங்க. உங்க இருதயத்துல விதைக்கிறீங்க. யூஸ்லெஸ்ன்னு சொல்றத விதைச்சிட்டீங்க. அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ. சர்வ சாதாரணமா வரும் அந்த பிசாசு குடுக்குற வார்த்தை. அவனுடைய ட்ரிக்ஸே அதுதான். இன்னைக்கு உலகத்துல நெறைய வார்த்தை வச்சிருக்காங்க. கிழிஞ்சிட்டு போ. எது கேட்டாலும் இந்த வார்த்தை வரும். சில பேர்ட்ட நான் பார்த்திருக்கேன். வாழ்க்கையே கிழிந்து போகுது. காரணம் என்ன? அவங்க எல்லாத்துக்கும் கிழிந்ததுன்னா கிழிந்துதான். அதுதானே விதைக்கிறாங்க. அததான் அவர் சொல்றாரு. அது விளையாட்டு போல தான் பேசுறாங்க. அது இன்னைக்குள்ள வாலிபர்களுக்கு இந்த ஸ்லாங் சில வார்த்தைகள் இருக்கு. அப்படிதானே? இந்த சினிமா மூலமா தான் வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு தெரியல. அப்போ அதிலிருந்து வந்த வார்த்தைகள தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்லாங்கா உலக உள்ள வாலிபர்கள் பேசுறத நம்ம பிள்ளைகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? அததான் அவங்க விதைக்க அதனால தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது விளையாட்டுக்கு தானே பேசுறாங்கன்னு இருக்கு. ஆனா அது உள்ளத்துல போய் உட்கார்ந்துருமா. அதுதானே சொல்றாரு யாக்கோபு 1:18ல உள்ளத்தில் நாட்டப்பட்ட ஆத்துமாவை ரட்சிக்குமா வல்லமை உள்ள. அப்ப பாருங்க இம்ப்ளான்ட் ஆயிடுது. எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. செட்டில் ஆயிடுது அங்க. பேசுறதுனாலதான். அப்போ அதுதானே முளைக்கும். வேற முளை கிளம்பாது. அதுதான் சொல்றாரு. அப்போ நம்ம பேசுறதுல எவ்வளவு இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஜீவனும் மரணமும் 2 இருக்கு. நீ எதை தெரிந்துகன்றாரு. வியாதியும் இருக்கு, சுகமும் இருக்கு. நீ தெரிந்து கொள்ளுன்றாரு. எப்படி தெரிந்து கொள்ளுன்ற என்ன சொல்றாரு? அது உன் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கின்றார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? நாவுல அதிகாரம் கொடுத்திருக்காரு. எப்படி வாழ்றதுக்கு? சுகத்துல வாழ்றதுக்கும், வியாதியில வாழ்றதுக்கும் அதிகாரத்தை நம்முடைய நாவுல கொடுத்துட்டாராம். அப்போ ஏன்? அவருடைய சாயல நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கணும். நான் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். ஏன்? அந்த சாயல் என் சாயல். அப்போ நாவல நான் ஜீவனை பேசுறேன் அப்படின்னு என்ன? சுகத்தை பேசினா சுகம் தான் இருக்கும். வியாதிய பேசினா வியாதி தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். இது ஒரு பிரதானமான சத்தியம். நீங்க வேதம் ஃபுல்லா ஆராய்ந்து பாருங்க. யாக்கோபுக்கு வந்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீங்க தவறா பேசிட்டீங்கன்னா உங்க ஆயுள் சக்கரத்தையே காலி பண்ணிடுன்றோம். அப்படிதானே? நீங்க கரெக்ட் வாயில பேசுற வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் அவன் சொல் தவறாத பூரண புருஷன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய நியமனத்தை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய நியமனம் எப்பொழுதுமே அவர் வார்த்தையை அனுப்புகிறார். எல்லா காரியத்துக்கும் வார்த்தையை அனுப்புகிறார். சுகத்தோடு வாழ்வதற்கும் அனுப்புகிறார். வியாதியை நீக்குவதற்கும் தான் அனுப்புகிறாரு. சுகமாக்கும் ஊழியம் செய்வதற்கும் வார்த்தை தான் அனுப்புகிறாரு. நீங்களும் நானும் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு தியானிக்க வேண்டும் தான் இப்ப என்ன சொன்னேன்? பேச வேண்டும். அதை பேசும்போதுதான் இருதயத்துல அது படமாகி விசுவாசமாகி வெளிப்பாடாகி நிஜ வாழ்க்கையிலே அது வெளிப்படும். இது தேவன் நியமனம். அப்ப சுகத்தை பெறுவதற்கு வேற வழியில இதாங்க வழிங்க. எவ்ரி பிலீவர் should believe the word of God and receive healing and live sickness free life. ஒவ்வொரு விசுவாசியும் சுகமாக்கப்பட்ட வார்த்தைகள் தேவன் சொல்லுகிறாரே அதை இருதயத்திலே வைத்து வைத்து அப்படிதானே வாலிபர்களே நீங்கள் வியாதியாகிய பிசாசை ஜெயித்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் பலவான்கள் தேவனுடைய சுகமாக்கும் வார்த்தை உங்கள் இருதயத்திலே வைத்து வைத்தீர்கள். அததான் அங்க சொல்றாரு. ஏன்? அது சுகமாக்கும் ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. அது வேத வசனத்துல இருக்க வரைக்கும் நமக்கு பிரயோஜனப்படாது. அதை உள்ள எடுத்து அதோடைய நிலமாகிய இருதயத்துல வச்சுட்டோம்னா அது முளை கிளம்பி எழும்பி வந்து அது என்ன சொல்லுதோ அந்த கனியை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும். அது கொடுக்காம தவற முடியாது.
அப்ப நம்ம எதை பேசுறோம் அததானே இருதயத்துல விதைக்கிறோம். அப்போ சுகத்தை பெறுவது சுலபம், வியாதி இல்லாமல் வாழ்வது சுலபம். ஏன்? அது விசுவாசம் என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை என்ன பண்ணுது? நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தது. எதன் மூலமாக? விசுவாசத்தை தந்து. வார்த்தையில் உள்ள விசுவாசம் தான் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தது. அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே வார்த்தை தான் இன்னைக்கு சுகம், வியாதி இல்லாமல் வாழ்கிற சுக வாழ்க்கை வாழ வார்த்தை தான் அந்த விசுவாசத்தை தருகிறது. அப்போ அந்த விசுவாசத்துல தான் நாம் சுகமாக வாழ்கிறோம். இதை நம்ம புரிந்துக்கோ. அப்போ வார்த்தை தான் எல்லாம் முக்கியம். விசுவாசத்தை தருவதும் வார்த்தை, சுகத்தை தருவதும் வார்த்தை. வார்த்தை என்று சொல்லும் பொழுது வார்த்தையானவர், அததான் அங்க அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். வார்த்தையில அவ்வளவு வல்லமை, தேவனுடைய பரிபூரண வல்லமை வார்த்தையில இருக்கு. அப்ப அந்த வார்த்தையினால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அதை எடுத்து நான் இருதயத்துல விதைக்கணும், இருதயத்துல காத்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் அந்த நீதிமொழினால, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இருதயத்தின் மத்தியிலே அதை வைத்து காத்துக்கொள். ஏன்? அதுதான் பிரடாமினண்டா, டாமினண்டா உன்னுடைய நினைவாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்ல வர. இல்லைன்னா மற்ற காரியங்கள் போய் அதை நசுக்கி போட்டுடும். எதிர்மாறான காரியங்கள் வரும் பொழுது எடறி போவீங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. சுகத்தை பெற்ற பிறகு கூட திரும்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட காரணம் வார்த்தையில நிலைத்து இல்லை. விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டுமானால் வார்த்தையில நிலைத்து இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தாதான் விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். வியாதி அறிகுறிகள் வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரி எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை வாயில ஆட்டோமேட்டிக்கா வரணும். முயற்சி. ஏன்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும், இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஏன்? அந்த சுகமாக்கும் வார்த்தையில வல்லமை இருக்கு. அதை ஆயுதமாக நம்ம எடுத்து உபயோகப்படுத்த சொல்லுகிறார். அவன் ஓடுறான் பேசும்போது. அப்ப எல்லாமே நம்முடைய விசுவாசத்தினால தான் நம்ம சுகத்தோடு வாழ்கிறது. விசுவாசத்தினால தான் சுகமாக்கும் ஊழியத்தையும் செய்கிறது. இரண்டாவது, தேவனுடைய நியமனம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை விசுவாசிக்க முடியலன்னா உடனே டாக்டர்கிட்ட போக சொல்றாங்க. அப்படி சொல்லலைங்க. நீங்க யாக்கோபு பார்த்தீங்கன்னா அங்க அங்க தெளிவா அவர் சொல்வதை பார்க்கலாம். சபையில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன பண்ணணும்னு சொல்லி அங்க 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் எல்லாம் அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவன் கர்த்தருடைய நாமத்தினால் அவளுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், குணமாக்கும். சோசோ கர்த்தர் அவனை எழுப்புவார், அப்படின்னா குணமாக்குவார். God will heal him, raise him போட்டிருக்காரு. heal him. அவன் பாவம் செய்வானானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதான் அங்க சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னால விசுவாசத்துல சுகத்தை பெற முடியல, உன் விசுவாசம் பலவீனம் உள்ள விசுவாசம். இது செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் தான். The first best method for God's children to live sickness free life is by faith in the word of God. அதுதான் தேவ நியமனம். வார்த்தையின் விசுவாசத்திலே வியாதி இல்லாம சுகம் வாழ்றது தான் தேவனுடைய நியமனம். ஒருவேளை உன்னுடைய விசுவாசம் பலவீனமா இருந்தா சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அப்போ மூப்பருக்கு தான் அதிகாரம் தெரியணும், வியாதி மேல உள்ள அதிகாரம். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு? எல்லாரும் வியாதிப்படுவாங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் சொல்லும் பொழுதே அது கொஞ்சம் செகண்ட் சிட்டிசன் மாதிரி தான் வருது. ஏன்? வியாதிப்படாமல் தான் வாழணும் சபையில இருந்தான்னா, மறுபடியும் பிறந்தவர்கள் தப்பி தவறி. அப்படிதானே இங்க சொல்றாருல 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 2வது ஒருவன் பாவம் செய்வானாகில், பாவம் செய்வதல்ல,
ஒரு பலவீன விசுவாசம் உள்ளவன் ஒருவேளை பாவம் செஞ்சா நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் அங்க இருக்காரு அப்படின்னு அங்க அதேதான் இங்க சொல்ல வராரு. ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டா, அதேதான், ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டா, வியாதிப்படக்கூடாது. ஒருவேளை வியாதிப்பட்டா, ஒருவன் அப்படி இருந்தா, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவன் என்ன அர்த்தம்? மெஜாரிட்டிய சொல்லல, ஃபியூ தாங்க. அப்போ ஒருவன் வியாதிப்பட்டால் டாக்டரிடம் போவானாக, மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவானாக, அப்படி சொல்லல. தேவன் நியமனம் ஏன் விசுவாசத்துல சுகத்தை பெறணும், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும், இல்லனா என் மூப்பனை வரவழைக்கணும். அவன் வந்து கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூசினா என்ன? அனாயிண்டிங் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அவர் அது வந்து இட்ஸ் a பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவன் சொன்னால, வஸ்திரத்துல என்ன அந்த அபிஷேகம் வளைஞ்சா இட்ஸ் a பாயிண்ட் ஆஃப் விசுவாசத்திற்கு தொடுதல். அததான் இங்க சொல்றாரு, எண்ணெய் பூசி ஜெபிக்கிறவன் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நியமனம் உடனே டாக்டர்கிட்ட ஓடுறது இல்ல. தங்க விசுவாசத்துல சுகம், முடியாத பட்சத்துல சபையின் மூப்பனலுக்கு. எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. 1900 நாங்க தெய்வீக சுகத்தை எல்லாம் தெரிஞ்சு பண்ண பிறகு 94ல நான் பாண்டிச்சேரியில இருக்கேன். அப்ப எனக்கு ஸ்பாண்டிலோசிஸ் வந்து கழுத்தை இப்படி அப்படி திருப்ப முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். வசனத்தெல்லாம் கன்ஃபர்ஸ் பண்றேன், கொள்றேன். எனக்கு ஒன்றும் சுகம் நடக்கல. ஏன்னா என் விசுவாசம் பலவீனம் உள்ள விசுவாசமா இருக்கு. நான் போன சர்ச்சிலேயே டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணேன். அவர் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, சந்திரசிங் இனி வந்து ட்ராக்ஷன் தான் பண்ணணும். போன்ஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்று இங்கே ஒட்டிக்கிச்சு. அதை இழுக்கணும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வெயிட் போட்டு ட்ராக்ஷன் பண்ணணும். அதுதான் சொல்யூஷன். ஆயின்மெண்ட் மருந்தெல்லாம் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இது செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஆனால் அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அப்பப்போ வரும், திரும்பவும் நீங்கள் அது பண்ணணும், ட்ராக்ஷன் போடணும். இது வந்து லைஃப் லாங்காக இருக்கும், வந்துட்டா போகாது. இது கோஸ்டல் ஏரியாவில் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி கோஸ்டல் ஏரியா, அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. நாங்கள் தூத்துக்குடி கோஸ்டல் இருந்து அங்கே வந்தேன். நான் வந்ததுமே இது ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அவர் சொன்னார். அப்போ ஒரு நாள் காலையில நான் வாசிக்கும் போது, அன்னைக்கு இந்த யாக்கோபு 5 தான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே நின்ட்டேன். அதான் நான் சொல்றது, ஆண்டவர் என்னோட பேசும்போது ஒரு வெளிச்சம் எனக்கு அங்க வந்துருச்சு. என் விசுவாசம் பலவீனமா இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மூப்பனை அரவணைப்பானார். உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படி மூடி வச்சுட்டு போனை எடுத்து பாஸ்டருக்கு போன் பண்ணு. அநேகமா மோஸ்ட் ஆஃப் த சபையில மோஸ்ட் ஆஃப் த சபையில அது வந்து பாஸ்டரோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். நமக்கும் நான் போன சபையில கான்டாக்ட்ஸ் இருந்தனால ஃபோன் பண்ணதும் இது மாதிரி சொன்ன அவர்கிட்ட, பாஸ்டர் இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம டாக்டர் ப்ராஸ்பர் தான் என்னை ட்ரீட் பண்றாரு இப்படிலாம் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலையில வேத வசனம் தியானிக்கும் பொழுது காலை தியானத்துல இந்த வசனத்தின் மூலமா என்னோட பேசினாரு. நீங்க வந்து எண்ணெய் பூசி எனக்கு ஜெபிக்கணும், நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா, ஓ அப்படி சொல்றீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேன் அப்படின்னு வரேன்னாரு. அதே மாதிரி வந்தாரு. வீட்டுக்கு வந்ததுமே, சிஸ்டர் அந்த தேங்காய் எண்ணெய் எடுங்க, பிரதர் எண்ணெய் பூசி என்னை ஜெபிக்க கூப்பிட்டாரு அப்படின்னாரு. நான் ஒண்ணுமே சொல்லல. எண்ணெய் பூசி ஜெபித்தாரு, போயிட்டாரு. அந்த வாரம் நான் என்ன பண்ணேன், ஜெபித்த உடனே அறிகுறி தோன்றல. திரும்பவும் சொல்றேன், ஜெபித்த உடனே அறிகுறி தோன்றல. ஆனா என் இருதயத்துல ஒரு விசுவாசம், இந்த வார்த்தை பொய் சொல்ல முடியாது. இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தவற முடியாது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இங்க வார்த்தையை எனக்கு அனுப்பிட்டாரு. அது என் இருதயத்துல வந்து தச்சிருச்சு. ஆகவே அந்த விசுவாசத்துல நிக்கிறேன், குணமாயிட்டேன். ஆனா இப்படி திருப்ப முடியல, அப்படி திருப்ப முடியல, அப்படி தூக்க முடியல, இப்படி தூக்க முடியல. அப்படி ஸ்டிஃபா கழுத்தை பிடிச்சி வச்சுட்டு இப்படியே போறேன் வரேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தூங்கும்போது ரொம்ப அவஸ்தைப்படுறேன். கொஞ்சம் திரும்பி படுத்தாலும் அவ்வளவு வேதனை, சரியா தூங்க முடியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாஸ்டர்ட்ட, இன்னைக்கு நான் சாட்சி சொல்லணும் பாஸ்டர்னா, வாங்க தம்பி சொல்லுங்கன்ட்டாரு. நான் போயிட்டேன். போய் இந்த சாட்சியை சொல்றேன். நான் கஷ்டப்பட்டேன். நம்ம டாக்டர் அவர் உட்கார்ந்துருக்காரு, டாக்டர் அவர் தான் என்ன வைத்தியம் பண்ணாரு. அது லைஃப் லாங்கா இருக்கும்னு சொன்னாரு.
இட்ஸ் அ கிரானிக் டிசீஸ்ன்னு சொன்னாரு. ஆனா ட்ராக்ஷன் பண்ணாதான் போகும். திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்கலாம் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை பேசும்போது அதை செய்ய சொல்லி, இதுதான் தேவ நியமனம். சபையில ஒருத்தன் வியாதிப்பட்டா, நீ போய் டாக்டருக்கு போய் நிக்க சொல்லல. டாக்டர் உன் ஃப்ரெண்டா இருக்காரு. உன் சபை விசுவாசி பிரதர்ன்னு சொல்லல. நீ இதுதான் முதல்ல செய்யணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, நான் பாஸ்டர வரவழைச்சேன். பாஸ்டர் வந்து எனக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாரு. நான் குணமானேன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். முடிஞ்சதும் ப்ராஸ்பர் ஓடி வந்தாரு. "என்ன பிரதர் சந்திரிச்சீங்க? மானத்தையே எடுத்துட்டீங்க. என்ன டாக்டர்?" அப்படின்னேன். "கழுத்தை இப்படி திருப்ப முடியல, அப்படி திருப்ப முடியல. அப்படியே இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கூட இல்ல. நான் உங்கள பார்க்கும்போது அதே தான் இருக்குது. ஆனா நீங்க சுகமாயிட்டு நாங்க சாட்சி சொல்றீங்களேன்னு." நான் சொன்னேன், "நான் மாம்சத்தின்படி நடப்பவன் அல்ல. ஆவியின்படி நடப்பவன். நீங்க மாம்ச கண்ல பார்க்குறீங்க. நான் ஆவியின் கண்கள்ல பார்க்கிறேன். ஆவியின் கண்கள்ல பார்க்கிறதுன்னா, ஆவியின்படி நடக்கிறதுன்னா, வேதவசனம். வேதவசனம் என்ன சொல்லுது? எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். அப்போ நான் குணமானனா இல்லையா? நான் வார்த்தையின்படி, ஆவியின்படி நடக்கிறவன். நான் தரிசித்து நடப்பவன் அல்ல. ஆவியின்படி ஐ அம் நாட் அ கார்னல் கிறிஸ்டியன். ஐ அம் அ ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரியவன். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுக்கல. அவருக்கு வந்து கேலி கூத்தா இருக்கு நான் சொல்றது. இட்ஸ் அ லாஃபிங் ஸ்டாக்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. கொஞ்சம் கூட இல்லாம இப்படி சொன்னா இதெல்லாம் என்ன சாட்சியா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவான்னு கேட்கிறாரு. எங்க ஆண்டவர் அதுதான். ஹி வாண்ட்ஸ் மீ டு டெஸ்டிஃபை அபௌட் ஹிம். அவர் குணமாக்குகிற கர்த்தர் என்பதை ருசி பார்த்து சொல்லுகிறார். நான் ருசி பார்த்து சொல்கிறேன்னு அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டேன். பாருங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ் என்னைக்குன்னு தெரியாது. திடீர்னு பார்க்கிறேன். எனக்கே தெரியல. தெரியாத விதமாய் தானாக அப்படித்தானே விதை விதைக்கிறது சொல்றாரு. என் இருதயத்தில் அந்த வசனம் விதைக்கப்பட்டபடினால தெரியாத விதமாய் தானாக. ஆனா அநேகர் என்ன பண்ணிடுறாங்க? அந்த விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறது இல்ல. ஜெபம் பண்ணாரு. உடனே சேஞ்ச் இல்லைன்றான். நான் கேட்கிறேன், வியாதி என்னைக்கோ உள்ள வருது. அப்படிதானே? நீங்க பார்க்கல அத. அன்சீன் ரம்ல உள்ள வந்தது. அதான். அது அப்படியே முளை கிளம்பி ஒரு நாள் வெளியே வருது. அன்னைக்கு தான் பார்த்து வியாதின்றீங்க. அது வந்தது உங்களுக்கு தெரியாது. போகும்போதும் உடனே போயிடுது. ஜெபம் பண்ணும்போதே. ஆனா, அதோடைய அறிகுறி தெரியறக்கு எப்படி அது வந்தபோது 2, 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. அந்த பாக்டீரியாவோ, அந்த ஜெர்மோ, அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிஸ்க்குடைய காரணமோ உள்ள வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கி பிடிச்சு மூவ் பண்ணாம பண்றதுக்கு நமக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த சிம்டம் வந்த பிறகுதான். அதே மாதிரி தான் சுகமானதும் தெரியறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா நமக்கு ஒரு உறுதி இருக்கணும். என்ன உறுதி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்ல மாட்டாரு. அவருடைய வார்த்தை தவற முடியாது. அது வெறுமையா அவரிடத்தில் திரும்ப முடியாது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. அவர் விரும்பின காரியம்படி செய்து அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அதுல நம்ம தான் உறுதியா இருக்கும். இது தேவ பிள்ளையுடைய தேவன். இது கஷ்டம்னு நினைக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன். விசுவாச வாழ்க்கை கடினம்னு நினைக்கிறாங்க. இல்ல. அதனாலதான் சொல்றாரு ரோமர் 10ல அது ரொம்ப சுலபம்ன்றாரு. இந்த வார்த்தையை எடுத்து வாயில வச்சா போதும்ன்றாரு. சுகம் வேண்டுமானால் சுகமாக்கும் வார்த்தையை வாயில வச்சு நீ அது வாயை விட்டு பிரியாம காத்துக்கொள்ளு. அதுலதான் சோதனை வரும். அந்த சோதனையில நில்லு. உங்க விசுவாச யுத்தம் வாயில என்ன பேச போறீங்கன்றதுல தான் இருக்குன்றார். அப்போ தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்தோமானால் ஒரு நாள் பார்த்துட்டு 2 நாள்ல எத்தனை நாள் ஆனாலும் ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். அதுக்கு மிஞ்சி அந்த அந்த வார்த்தைக்கு அவ்வளவு கனம் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது சாதாரணது இல்லைங்க. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி வேர்ட். மருந்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு பணம் கொடுத்து டாக்டரை பார்த்து மருந்து எல்லாம் பண்றோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவனுடைய நியமனம் விசுவாசத்துல நீதிமானா வாழணும். அல்லனா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்றாரு. சபையின் மூப்பரை வரவழைப்பானாக என்றார். இதுதான் தேவ நியமனங்க.
நீ கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு சொன்னல்ல என்ன நியமனம், அவருடைய நியமனத்தின்படி செய்வாயானால், அங்கதானே தவறுறோம். கேட்கிறோம், அதுல நிலைத்து இல்லாதனால, தொடர்ந்து கேட்காதனால, இருதயத்துல விசுவாசம் வராதனால அந்த நியமனத்தின்படி நாம் செய்யறதில்லை. தேவன் நியமனம் விசுவாசத்தினால் சுகமாய் வாழ்வது. விசுவாசம் கொஞ்சம் கோளாறுனா சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்குவது. அந்த விசுவாசத்துல சுகமாய் வாழ்வது. அங்க அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னால விசுவாசிக்க முடியல, என்னை பரிசுத்த ஆவியானவர் அப்படிதானே, அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை சுகமாக்குகிறதுன்னு அந்த விசுவாசத்துல சொல்றாரு. அது செகண்டரி தான், நாட் த பிரைமரி. The primary is to live sickness-free life by faith and faith and faith alone. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இதுல நம்ம உறுதியா ரெண்டு நினைவு. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். ஒரு நேரம் வியாதியை பேசுவோம், ஒரு நேரம் சுகமான வார்த்தைகளை பேசுவாங்க. ரெண்டு நினைவுகளும் நீ எதையும் பெற முடியாதுன்ட்டார் ஆண்டவர். காட்டில் அடிபடுகிறான், அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான்றான். அவன் இப்படி வரும், கடலின் அலை போல இப்படி வரும், கடலின் அலை இப்படி போற மாதிரி ஒரு நேரம் மாறி மாறி பேசுவான், பெறவே முடியாதுன்றார். மாறி மாறி பேசுறனால நம்ம வஞ்சித்துக் கொள்றோன்றார். பேச வேண்டியதெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நம்ம பேசணும். அவரோடு ஒத்த கருத்தோடு ஒருமித்த இருதயத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி நம்முடைய எல்லாமே வாயின் வார்த்தை தாங்க. ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. வாய்ஸ் ஆக்டிவேட்டர், வார்த்தை சொல்லிதான். பலவீனம் இருக்கும் பொழுது, பலவீனம் சொன்னால் பலவீனத்துல தான் இருப்பீங்க. பலவான் என்று சொல்லுவானாக. அப்போ ஏன் சொல்றாரு, அந்த வார்த்தை உங்க பலத்தை ஆக்டிவேட் பண்ணி நீங்க பலவானா இருப்பீங்க. வியாதி இருக்கும்போது வியாதின்னு சொன்னா வியாதியோடு தான் இருப்பீங்க. நான் தழும்புகளால் குணமானேன்னு சொல்ல சொல்ல you are activating by your word. மரணத்தையும் உங்க வாயின் வார்த்தையினால ஆக்டிவேட் பண்றீங்க, ஜீவனையும் உங்க வாயின் வார்த்தை. அததான் அவர் அங்க சொல்றார். உன் உதடுகளின் கனியை புசிப்பார், உன் வாய்களின் பலனை நீ காண்பாய். அததான் அவர் சொல்ல வர்றார். அப்போ பாருங்க, இட் இஸ் தேர் பட் யூ ஹேவ் டு ஆக்டிவேட். அப்படிதானே? நீதிமானின் வாய் என்ன பண்ணுமா, அப்படியே ஜீவனை அப்படியே வெளியே கொண்டு வருது. இருதயத்திலிருந்து இருதயத்துல ஜீவன் வந்துருச்சு. இப்போ வாய் பேசி அதை வெளியே கொண்டு வர சொல்றார். அப்போ நாம் பேசுகிற வார்த்தை மூலமா தான் நமக்குள் இருக்கிற ஜீவனை நம் ஒன்று வெளியே சுகத்தை எடுக்கிறோம். அப்ப சுகத்தை பேசலன்னா சுகத்தை எப்படி பெற முடியும்? அவர் சொன்ன நியமனத்தின்படி செய்யாமல் எதிர்பார்ப்பது பிரச்சனை. அப்ப அவர் சொன்ன நியமனம் அதுதான். அந்த நியமனத்தின்படி தான் நம்ம செய்யணும். அந்த மூணாவது மெத்தடு தான் மார்க் 16 சொல்றாரு. அங்கேயும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும் பொழுது நான் பிலீவர்ஸ், அவிசுவாசிகளுக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அது விசுவாசிகளுக்கு கூட அது சொல்லலாங்க. அப்படிதானே? ஒருவேளை அன்னைதான் பிறந்த விசுவாசிக்கு இருக்கலாம். ஆனா அங்க மெயினா சொல்லப்படுவது என்ன? உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அங்க சொல்லும் போது உங்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவங்க போய் சொன்னாங்க, கர்த்தர் அவளோடு இருந்து கிரியை நடப்பித்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது வேத வசனம். தேவன் தான் அதை செய்கிறார். வார்த்தையை உறுதிப்படுத்தினார் யாரு? தேவன் தான் செய்கிறார். மற்றவர்களை சுகமாக்குவதும் நாம் செய்கிற வேலை இல்லை, தேவனே செய்கிறார். நம்ம அவருடைய வாயாகவோ அவருடைய கரமாகவோ இருக்கிறோம். கரம் என்னத்துக்கு சொல்றாரு? அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். கட்டாயம் கரம் வைக்கணும்ன்றது நிபந்தனை அல்ல. வாயில பேசியே செய்ய முடியும், எல்லாரையும் தொடணும்னு கிடையாது. ஆண்டவர்
தொட்ட யாவரும் சுகமானார்கள், அவரை தொட்டவர்களும் சுகமானார்கள், பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்கள், பவுலடிகளாருடைய கைக்குட்ட அப்படிதானே உருமால்கள் இதை பட்டவங்க எல்லாம் கூட சுகத்தை பெற்றார்கள், பிசாசு ஓடினது நம்ம வேதத்துல பார்க்க. இட்ஸ் ஆல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மெயின் என்னங்க? விசுவாசம். தொட்டால் சுகமா வென்றது யாருடைய விசுவாசம்? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க கனசரேத்து பட்டணத்தார், அக்கம் பக்கம்லாம் ஆளுகளை வந்து கொண்டாந்து எல்லா வியாதியஸ்தரையும் படுக்க வச்சுட்டு தொடுறதுக்கு மட்டும் அனுமதி. ஏன்? அவங்க விசுவாசம். பாயிண்ட் ஆஃப் ஃபெய்த் கான்டாக்ட். விசுவாசத்தின் தொடுதலுக்கு அவங்க தொட்டா போதும் அப்படின்றாங்க. தொட்ட அனைவரும் சுகமானார்கள். மீதி இடத்துல அப்படி இல்லை. அவருக்கு பின் சென்றார்கள், அவருடைய பாதத்திலே வைத்தார்கள், அனைவரும் சுகமானார்கள். அந்த வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து நான் உங்களுக்கு இப்ப நான் படித்து காமிக்கிறேன். ஏன்? அது தேவனுடைய நியமனம் என்பதை நாம் அறிய வேண்டும். எப்படி நாம் சுகத்தில் வருகிறோம், நம்ம எப்படி இந்த சுகமாக்கணும். மத்தேயில பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு அதை நான் வாசித்தர்றேன். டைம் கம்மியா தான் இருக்கான, வேகமா வாசனம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. 23 என்ன சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நோக்கி சுஸ்தமாக்கினார். அங்க 16 அதிகாரம் 20 வசனம் என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுது. எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லினார், அவர்கள் மூலமாக சுகமாக்கும் அற்புத அடையாளங்களை செய்து தம்முடைய வார்த்தை சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தினார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அதுல அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று, பலவித வியாதிகளையும் வேதனையிலும் அடைந்த சகல பிணியாளிகள், பலவித வியாதி சகல பிணியாளிகள், சந்திரோகிகள், திமிர்வாதக்காரரை கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் ஜெபித்தார்ல சொஸ்தமாக்கினார். 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நேரம் இல்லை, நான் வேகமா போறேன், இருதயத்துல போடுங்க. அதை 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அஸ்தமான போது பிசாசு பிடித்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, கையில வைத்தாரா? வார்த்தையினாலே துரத்தி, வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, சொஸ்தமாக்கினார். ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை அப்படின்னு எல்லாரையும் நானும் சுகமாக்குவேன். இந்த ஆண்டவர் சொன்னாருங்க, அது பொய் சொல்ல மாட்டார், அந்த வார்த்தை தவறாது. அதனால எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். நல்லா பாருங்க, இங்கே வந்து யாரையும் தொடல, வார்த்தையினாலே எல்லா பிணியாளிகளையும், அங்க எல்லா வியாதிகளையும், எல்லா வியாதி உள்ளவன்றாரு. அடுத்தது 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 9ல 35 என்ன சொல்றாரு, அவர் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, ஆளுங்க வருவாங்கன்னு காத்துட்டு இல்லை, இவரு போறாரு, ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நியாயப்பிரமாணத்தை இல்ல, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கினார் சகல வியாதிகளையும், அப்படிதானே, சகல நோய்களையும் நீக்கி. அப்ப பாருங்க, இங்கேயும் எல்லா வியாதி எல்லாம் 10ல் அதை சொல்லிட்டோம், ஏற்கனவே அதிகாரத்தை பார்த்துட்டோம். அப்போ போகும்போது என்ன சொல்றாரு, 8ல் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் தான் கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. அது இருக்கட்டும். இப்ப இங்க என்ன பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அடுத்ததாக, 12ஆம் அதிகாரம் பாக்குறேன், 12ல தான் வரும் அடுத்தது. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 12:15 திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஐயா, பரிசேயர் வந்து இவர் குணமாகிட்டார் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள்லன்னு அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்றாங்க. கொஞ்சம் கூட கவலை. அங்கிருந்து போறாரு, ஆனா கூட்டம் எல்லாம் அவருக்கு பின்னாடி போயிடுச்சு. அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். திரும்பவும் சொல்றாரு, எல்லாரையும், ஒருத்தனை கூட நீ தகுதியில போயிடு, நீ பாவி, இது சாபம், நீ இது பண்ணால உனக்கு இருக்கு, நீ அதை போய் அங்க ஒப்புரவாயிட்டேன்டவா, இதெல்லாம் முடிச்சிட்டேன்டவா, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை உனக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை. எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய், அப்படித்தானே சொல்றாங்க மத்தேயில. லூக்கா 9லயும் அதை தான் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க.
அதுக்கு ஒரு காஸ்ட் வைக்காதீங்க. நீ இப்படிலாம் வாழ்ந்தாதான் உனக்கு சுகம், இப்படிலாம் செஞ்சா அப்படிலாம். இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் கிரேஸ், அன்மெரிட்டட், அன்டிசர்வ்ட், அன்எர்ன்ட். அது யாரா இருந்தாலும் பெற முடியும். தேவையெல்லாம் விசுவாசம் தான். அது ஜனங்கள் என்னத்துக்கு அவர்கிட்ட வந்தாங்க? அவர்கிட்ட சுகமாக்கும் வல்லம் இருக்கு. அந்த விசுவாசத்துல வந்தாங்க. வந்த அவ்வளவு பேரும் சுகமானார்கள் என்பதை தான் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே சுகமான. திருப்பி 14 அதிகாரத்துக்கு வாங்க. 14 அதை பார்க்கலாம். 14 என்ன சொல்லு பாருங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப எல்லாரையும் தானங்க, யாராருக்கு வியாதி இருக்கோ அத்தனை பேரையும் சொஸ்தமாக்கினார். அந்த அர்த்தத்துல தான் அங்க சொல்றாரு. ஆனா அதுக்கு முந்தின அதிகாரம் பாருங்க, 13 அதிகாரம் முடியும் போது என்ன சொல்ற பாருங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்க அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நாசரேத்தை பத்தி சொல்றாரு. அதுதான் மார்க் 6:5 நான் நேத்து கூட நான் சொன்னேன். அது நீங்க ஞாபகம் வச்சுங்க. இங்க திரளான ஜனங்களையும் மனதுருகிறாரு. அந்த அதிகாரம் முடியுது பாருங்க. கனசரேத்து மக்கள் இப்ப நான் சொன்னேனே, அவங்களுக்கு பிரச்சனை விசேஷம் என்ன? அவரை இன்னார் என்று அறிந்தார்கள். இன்னைக்கு அதுதான் சபையில பிரச்சனையே. தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியவில்லை. ஓசியா சொல்றாரு. ஆனா இவங்க குணமாக்குகிற ஜெகோவா ரஃபா, he has been anointed to heal, அந்த அபிஷேகத்தை விசுவாசித்தாங்க. என்ன பண்ணாங்க? சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி ஹீலிங் மேல போட்டாங்க. பேனர் கட்டிட்டாங்க, நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிட்டாங்க, பெரிய பெரிய பந்தல் போட்டு அவ்வளவு பேரையும் படுக்க வச்சுட்டாங்க. கொண்டாந்து கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், அவர் கூட இல்லைங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை பெரும்பாலும் தெரியுமா தொடும்படி உத்தரவாகும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும், அவர் கை வைக்கல, தொட்ட, அதாவது டிஃபரண்ட் மெத்தட், டிஃபரண்ட் டைம், டிஃபரண்ட் வேஸ். அதனால நீங்க இப்படிதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம். திரும்பவும் சொல்றேன், கை வைத்தான் போட்டுக்க அப்படிதான் நினைக்காதீங்க. அதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்து கொண்டே இருக்கேன். அடுத்த அதிகாரத்துல பாருங்க 15:30 அங்க என்ன சொல்ற பாருங்க. சப்பானி, குருடர், ஊமர், ஊனர் முதலிய அநோகரை திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். அப்படின்னா என்ன? எல்லாரையுமே சுஸ்தமாக்கினார். அதை தான் அங்க சொல்றாரு. ப்ரெடாமினன்ட்டா அதை தான் செய்யறார். திருப்பியும் அங்க 21 அதிகாரத்துக்கு வாங்க. 14 வசனம் பாருங்க. அங்க அங்க ஜெபாலயத்துல ஓசனெல்லாம் பாடி முடிச்சாச்சு. அப்போ ஜெபாலயத்துல குருடர், சப்பானியர் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லா இடங்களும் தான். போன வாரம் 2 நாளைக்கு முன்ன சொன்னேன். கடைசியா அவரு கெத்சமனையில அவ்வளவு பாடு வியாகுலத்தில் இருக்கிறாரு. மரணத்துக்கு எதுவான துக்கம், தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார். குற்ற நிவாரண பலியா. அந்த நேரத்துல கூட பாருங்க, அந்த பிரதான ஆசாரிய வேலைக்காரர், அது லூக்கா போட்டுக்கிறத பார்க்கலாம். லூக்கா 18 தான் நினைக்கிறேன், இல்ல 19 இருக்கும். 18 இல்ல 19 பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அவன் காதை எடுத்து திருப்பி ஒட்டி வைக்கிறார். அவன் வெட்டி போடுறான் பேதுல, காதை எடுத்து அப்பவும் கூட சுகமாக்குறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு. யோவான் வந்து கேட்கிறான், அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏரோது அவனை தூக்கி ஜெயில போட்டதும் நினைக்கிறேன். 11 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க வருகிறவர் நீர்தானான்னு கேட்டு அனுப்புறான். 3 வசனத்துல 11:3 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க என்ன கேட்கிறீங்க, காண்கிறத போய் சொல்லுங்கன்ற. என்ன? குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மலித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம். ஐயா, அவர் என்னென்னலாம் செய்தான்றத அங்க சொல்றாரு. ஏன்? மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. அப்போ உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்து வந்தபடினால நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னா இதெல்லாம் நடக்கணும். இல்லைன்னா நீ ஒன்னும் விசுவாசிக்கல, இல்லைன்னா இதெல்லாம் பொய் பிரதர் அப்படின்னு நீங்க நான் சொல்லல. நீங்க அதை விசுவாசிக்கும் போது இன்டைரக்டா அதுதானே சொல்றாரு. 1 யோவான் 5 அதிகாரத்துல 10 வசனத்துல அவரை பொய்யராக்குகிறான் விசுவாசியாதவன். தேவன் கொடுத்த சாட்சி இது, வேதவசனம். இது சாட்சி ஆகமோ.
அதனாலதான் சொல்றாரு, இதுல சொல்றாருல்ல, ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல, சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும், அதன்படி நீங்க பேசலைன்னா உங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்றாரு. அதான் சொல்றாரு, இந்த சாட்சி ஆகமத்துல சொன்னதெல்லாம் நிறைவேறும். அப்ப அதை நம்ம விசுவாசிக்கணும். அது குருடரா இருந்தா பார்வை அடைவாங்க, சப்பானிங்க நடப்பாங்க, குஸ்தோயில் சுத்தமா வரல. ஏன்? இயேசு வந்து இவைகளுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு பண்ணிட்டாரு. அந்த வியாதி கொடுக்கிறவன் ஆண்டவருடைய பரிகாரத்தை தடை செய்கிற சத்துருவன் விரட்டுறதுக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. பரிகாரத்தை உண்டு பண்ணிட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, கட்டளையும் கொடுத்துட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது உன்னை பின்னால வரும்னா நீ அது ஒண்ணு முயற்சிக்கவே வேணான்றாரு. நீ போய் இத விசுவாசத்துல செய்ய, ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்கும்ன்றார். விசுவாசம் ஒண்ணுதான். விசுவாசிக்கிறவர்களாய் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் தான். அததாங்க சொல்றாரு 1 பேதுரு 3ல, சாரி 1 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேதுரு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நீங்கள் அறிவீர்களாக என்று சொல்றார். நல்லா புரிந்து கொண்டார். அப்படிதானே? நல்லா நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒண்ணுமே இல்லை, விசுவாசம் ஒண்ணுதான். சர்வாங்க சுகத்தை கொடுப்பது அங்குதான். அங்க அப்போஸ்தலர் 14லயும் அதுதான், லிஸ்திரா பட்டணத்துல பவுலடியிலாரும் அதை தான் பார்க்கணும். விசுவாசம் வந்துச்சு, சுவிசேஷத்தை சொன்னாரு, அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு, அதை பார்த்து எழுந்து நடன்னு தூக்கி விடுறாரு, நடக்க. அப்ப பாருங்க, எல்லாமே அதுதான். அப்பதான் ஜனங்க என்ன சொல்றாங்க, அந்த 14 பாயிண்ட்ல தேவர்கள் மனித ரூபத்தில் வந்து விட்டார்ன்றாங்க. அதுதாங்க உங்களை என்னை கொடுத்த சாட்சியா இருக்கணும். நான் தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43 எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம சாட்சியா இருப்பதுதான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அதுக்குள்ள வச்சு கவர்ல போட்டு பலனடைந்து சாட்சிகளாய், அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்து சொல்லுகிற காரியம். ஓகே, ஜனங்க பொறுமையா இருந்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே, உங்கள யாரா ஏதாவது ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வியாதி பலவீனம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அன்பான இருந்தா இப்ப ஜெபிச்சு நம்ம முடிச்சிடும். ஓகே, யாரு இருந்தாலும் சரி, உங்க வியாதியின் பகுதியில உங்க கையில வைங்க, இல்ல உங்க மனதில இப்போ நான் சொல்லும் நீங்களும் ஜாப் பண்ணி முடிச்சிட போறோம். ஒரு few minutes bear with me. ஓகே, இயேசுவின் நாமத்துல இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலுள்ள விசுவாசத்தில் சொல்லுகிறேன், இதை கேட்கிற ஒருவர் கூட நீங்க வியாதியோடு இருக்க மாட்டீங்க. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அத்துமீறி உங்க சரீரத்துல எந்த பகுதியில பலவீனமோ வியாதியா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே போக நான் கட்டளை கொடுக்கிறேன். சுகம் வருவதாக என்று சொல்லுகிறேன். சுகத்தில் வாழ்வீர்களாக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு சிலுவையில் சம்பாதித்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது போல இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it in the name of Jesus by faith. You are receiving it. I thank you, Lord. இவர்கள் ஒவ்வொருவரும் சுகத்தை பெறுகிறார்கள். இவர்கள் ஒருவர் கூட வியாதியோடு வாழ மாட்டார்கள். இவர்கள் சுகத்தோடு நீடித்த ஆயுசோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருப்பார்கள். நீர் ஒருவரே இவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பீர். இயேசுவின் நாமத்தில் நான் இதை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் நீ சொன்ன வார்த்தையின்படி வியாதியஸ்தலை சுகமாக்குற ஊழியம், நீர் செய்த கிரியைகள் யாவரையும் 100% சுகமாக்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.